தான் இருக்க முடியும். அதான் சார் அப்புறம் சார் இந்த ஆர்டர் 6 ரூல் 16 இருக்கு இல்லையா சார், ஸ்ட்ரைக் அவுட் ப்ளீடிங். ஆமா. அதுல இப்போ கோர்ட் சூமோட்டோ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுது அப்படின்னா அமெண்ட்மெண்ட் வந்து கோர்ட் ஆர்டர் போடுமா சார்? இல்ல கண்டிப்பா 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 சூமோட்டோ ஸ்ட்ரைக் அவுட்டுக்கு அமெண்ட்மெண்ட் போடணும் சார்? கண்டிப்பா போட்டுட்டு அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி சூமோட்டோ ஸ்ட்ரைக் அவுட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா இப்ப பிளெயின்டிஃப் வந்து அந்த ஃபாலோடு பை தி ஆர்டர் அதுலயே போட்டுருவாங்க, டைரக்டட் டு அமெண்ட் தி பிளெயின்ட் அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. ஆஸ் பர் தி ஆர்டர் பாஸ்டு அண்டர் ஆர்டர் 6 ரூல் 16 போட்டுருவாங்க. தேங்க்யூ சார். அடுத்து இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் சார். சொல்லுங்க. அந்த வேல்யூவேஷன் காலம் இருக்கு இல்லையா சார், ஆர்டர் 16 ரூல் 16 தான் அது இருக்கு. வேல்யூவேஷன் காலம்ல அந்த வேல்யூவேஷன் டூ கைண்ட்ஸ் ஆஃப் வேல்யூவேஷன் இருக்கிற மாதிரி இருக்கு. அதை பொறுத்து கோர்ட் ஃபீஸ் அண்ட் ப்ரேயர். ஸோ அப்போ பிளைண்ட்டை பொறுத்து 2 வேல்யூவேஷன் இருக்கணுமா சார்? ப்ரேயருக்கு ஒரு வேல்யூவேஷன், ரிலீஃபுக்கு இது 2 வேல்யூவேஷன் இருக்கிற மாதிரி போட்டிருக்கு சார் அதுல. அதாவது சார் உங்களுக்கு உங்களுடைய ரிலீஃப் என்னவோ அந்த ரிலீஃபுக்கு தான் வந்து வேல்யூவேஷன். ரிலீஃப்ங்கிறது நீங்க ப்ரேயர்னே வச்சுக்கலாம். ரிலீஃப்க்கு தான் வந்து உங்களுக்கு வந்து வேல்யூவேஷன், கோர்ட் ஃபீ எல்லாமே. அதை எப்படி நீங்க வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த மார்க்கெட் வேல்யூ. பழசு வந்து 7 டைம் கிஸ்தா இருந்ததுன்னா 7ல வந்து 30 டைம்ஸ் ஆஃப் கிஸ்த் அப்படிங்கறது எப்படி வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தடாலஜி அதுல. உங்களுடைய ரிலீஃப்க்கு தான் வந்து கோர்ட் ஃபீஸ் அண்ட் ஜூரிசெக்ஷன். இப்போ பார்ட்டிஷன் சூட் இருக்கு. பார்ட்டிஷன் சூட்ல டோட்டல் வேல்யூ ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி வந்து 10 லட்சம் ரூபா வருது. 10 லட்சம் ரூபா வருது. பிக்சட் கோர்ட் ஃபீ அதை விட்டுருங்க, அது வந்து கோர்ட் வந்து பிக்சட் கோர்ட் ஃபீ. ஜூரிசெக்ஷனுக்காக சொல்றேன். உங்களுடைய வேல்யூ, உங்களுடைய ஷேர் 1 லட்சம் ரூபாய்க்கு கீழே வந்தது அப்படின்னு சொன்னால் நீங்க முன்சிபல் கோர்ட்ல போட போறீங்க. உங்களுடைய வேல்யூ 1 லட்சம் ரூபாய்க்கு மேல போகுது அப்படின்னு சொன்னா நீங்க சப்கோர்ட்ல போட போறீங்க அப் டு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும். அதுக்கப்புறமா 10 லட்சம் ரூபாய்க்கு மேல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல போட போறீங்க. ஆமா சார். சோ இது ஜூரிசெக்ஷனுக்கு உண்டான வேல்யூவேஷனுக்கு வரக்கூடியது. இப்போ அந்த இடத்துல வேல்யூவேஷனை பத்தி சொல்லும்போது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் வேல்யூவேஷன் ஃபார் தி கோர்ட் ஃபீ அண்ட் ஜூரிசெக்ஷன் 2 இருக்கே சார். சோ அப்ப 2 வேல்யூவேஷன் போடணுமா? அதான் டவுட் சார். சார் கோர்ட் ஃபீ இருக்கு பாத்தீங்களா, அந்த கோர்ட் ஃபீனா என்ன அப்படின்னா if you file a suit for declaration and injunction, டிக்ளரேஷன் அண்ட் இன்ஜங்ஷன் கொடுத்து போடுறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு வேல்யூல half of the market, half of the value தான் கோர்ட் ஃபீஸ். ஆமா சார். 25B ல 25B ல சரிங்களா. சப்போஸ் 25A இருக்குன்னு வச்சுக்கோங்க, டிக்ளரேஷன் பொசஷன் வச்சுக்கோங்க, உங்களுடைய வேல்யூக்கு நீங்க ஃபுல்லா ஓட்டணும். அப்ப ஃபுல்லுக்கு வந்து நீங்க வந்து இப்ப ஒரே சூட்டு டிக்ளரேஷன் இன்ஜங்ஷன் போட்டீங்கன்னா முன்சிபல் கோர்ட்டுக்கு வரலாம், ஏன்னா half of the market value. அதே சூட்டு டிக்ளரேஷன் பொசஷன் போட்டீங்கன்னா முன்சிபல் கோர்ட்டுக்கு வராது, சப் கோர்ட்டுக்கு போகலாம். சோ ஜூரிசெக்ஷன் ஆஸ்பெக்ட் எந்த கோர்ட்ல போடுறோம் அப்படிங்கிற அந்த வேல்யூ கோர்ட் ஃபீ அப்படிங்கிற, அதாவது தனித்தனியா வச்சுக்கணும். அதுல வந்து வேல்யூவேஷன் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் கோர்ட் ஃபீ அப்படிங்கிறது half of the market value. ஆமா சார். ஆமா சார். அண்ட் ஜூரிசெக்ஷன் அப்படிங்கிறது டோட்டல் வேல்யூ இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த டோட்டல்ல நம்ம வந்து என்ன சொல்றோமோ அதுக்கு உண்டானது. சோ ஒரு வேல்யூவேஷன் போதும். ஆனா இதுல 2 அண்ட் இருக்குனால தான் கேட்டேன் சார், வேற ஒண்ணும் சார். இல்ல நீங்க ஆனா மேல அந்த மாதிரி இருக்கும், கீழே நீங்க அந்த மாதிரி தானே வேல்யூ பண்றீங்க. ஆமா சார். அதுக்கு தான் அது. ஓகே சார். அதுக்கு தான் அது. ஓகே சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ. எஸ் சார். பாரி சுப்பிரமணியன் சார். எஸ் மேடம். சீனியர் வணக்கம். சீனியர் வணக்கம். சீனியர் சில பிராக்டிகலா சில வேலைகள் செய்யும்போது சில டவுட் வரும் சீனியர். அந்த 2 டவுட் மட்டும் கேட்டுக்கேன் சீனியர். இப்போ ஆர்டர் 3 வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்றோம் சீனியர். ஆர்டர் 3 ஃபைல் பண்ணும்போது அந்த வழக்கின் தரப்பினர்கள் வந்து என்னோட அதிகாரம் பெற்ற முகவர் வந்து எனக்காக கேஸ் நடத்துறதுக்கு அனுமதிங்கன்னு பெட்டிஷன் போடணுமா, இல்ல ஏஜென்ட் வந்து நான் அதிகாரம் பெற்றிருக்கேன் அவங்க சார்பா நான் வழக்கெடுக்க என்ன அனுமதிங்கன்னு சொல்லிட்டு பெட்டிஷன் போடுமா சீனியர்? அந்த பெட்டிஷனே பாத்தீங்கன்னா டு ரெகக்னைஸ் தி பெட்டிஷனர் as the power agent for the plaintiff, அவ்வளவுதான். ஓ அவ்வளவுதான் சீனியர். ஓகே சீனியர். அப்ப பவர் ஏஜென்ட் ரெகக்னைஸ் தி பெட்டிஷனர், to recognize the petitioner as the power agent for the plaintiffs. இதான் பிரேயர். ஓகே சார். ஓகே சார். சரி, இன்னொரு டவுட் சீனியர். நம்ம ப்ரூஃப் பிரமாணாக்குமுலர் ப்ரூஃப் ரெடி பண்றோம்ல சீனியர். இப்ப 2010ல போட்ட சூட்ல இப்ப 2023 நம்ம டிபோஸ் பண்ணும்போது
நம்ம வாக்குமூலம் தயார் பண்ணும் பொழுது அந்த பிளைன்லயோ இல்ல ப்ளீடிங் சொன்னது அப்படியே தான் சொல்லி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்ப எனக்கு தெரிஞ்சு நான் அப்படி ரெடி பண்ணிட்டு இருக்கேன், பார்த்தல அப்படி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளவு சீனியர். அதுக்கு இடைப்பட்ட காலத்துல எதுவும் சப்சிக்வெண்ட் டெவலப்மெண்ட் நடந்தது அப்படின்னா நம்ம அதை சொல்லணுமா கூடாதா சீனியர்? வித்வுட் மேக்கிங் எனி ப்ளீடிங்ஸ் இந்த பிளைன்ட் ஆர் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் அதாவது சொல்லலாமா கூடாதா? இட் இஸ் ஒன்லி a development of previous pleadings அப்படின்னு சொன்னால் நீங்க தாராளமா சொல்லலாம். அதுக்கு ப்ளீடிங்ஸ் வேண்டியது இல்ல. ஓகே சீனியர். டெவலப்மெண்ட் ஆஃப் ஏற்கனவே சொல்லியிருக்க கூடியதுல ஒரு டெவலப்மெண்ட் ஆஃப் வந்து ஒரு பெண்டிங் ப்ரொசீடிங்ஸ்ல வந்து நடக்கக்கூடியது அப்படிங்கிறது டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு ப்ளீடிங்ஸ் அப்படின்னு சொன்னா நீங்க சொல்லலாம். அதுக்கு தனியா ப்ளீடிங் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, ப்ளீடிங் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை சார், நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டீங்க, கேஸ் விசாரணைக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துலயோ 3 வருஷத்துலயோ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, போலீஸுக்கு போறாங்க, அங்க போய் ஏதோ ஒன்று நடக்குது, அங்க ஏதோ ஒன்று பண்றாங்க, அங்க அது ஒரு இந்த சிவில் கோர்ட் நடந்துட்டு இருக்கும்போது அந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் இந்த மாதிரி பின்னாடி கேஸ் போட்டதுக்கு அப்புறமா நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை நீங்க வந்து ப்ளீடிங்ஸ்ல கொண்டு வரணுன்ற அவசியம் இல்லை. போட்டதுக்கு அப்புறமா என்ன நடந்தது அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கு உண்டான ஆவணங்கள் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னு சொன்னால், வழக்குல போடாட்டினாலும் நீங்க அந்த கூடுதல் ஆவணங்களா நீதிமன்றத்துல தாக்கல் பண்றதுக்கு உண்டான அந்த மனுவை போட்டுட்டு அந்த ஃபேக்ட்ஸை நீங்க அடிஷனல் ப்ளீடிங்ஸா சொல்லிக்கலாம். இதுக்கு வந்து ஸ்பெசிபிக்கா நீங்க வந்து ஒரு அடிஷனல் ப்ளீடிங்ஸ் போடணும்ன்ற அவசியம் இல்லை. சப்சிக்வெண்ட் ஈவென்ட்ஸ் அதுக்கு பேரு. அந்த சப்சிக்வெண்ட் ஈவென்ட்ஸை கோர்ட்டே பார்க்கலாம். கோர்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம சொன்னாதான் கோர்ட்டுக்கு தெரியும். அப்போ அந்த டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ளீடிங்ஸா இருந்ததுன்னா நீங்க சொல்லலாம். பட் டீவியேஷன் ஃப்ரம் தி ப்ளீடிங்ஸ்னா அமெண்ட்மெண்ட் இருந்தா தான் சொல்ல முடியும். திஸ் இஸ் தி கிரக்ஸ். திஸ் இஸ் தி கிரக்ஸ். ஓகே சார். ஏன்னா இப்ப கிராஸ் எக்ஸாம் பண்ணும் பொழுது இப்ப நீங்க சொல்ற சங்கதியை வந்து உங்க வழக்குல சொல்லிருக்கீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க சீனியர். சொல்லக்கூடாதுன்ற மாதிரி எதுவும் இருக்குங்களா? இல்ல புது ப்ளீடிங்ஸ் வந்து சொல்லலைன்னா கண்டிப்பா சொல்லக்கூடாதுன்னு டெவலப்மெண்ட் அதான் சார், டெவலப் மேட்டர் ஃபார் எவிடன்ஸ் இருக்கு இல்லையா? நான் முதல்ல சொன்னேன், வாட் இஸ் தி மேட்டர் ஃபார் எவிடன்ஸ், வாட் இஸ் தி மேட்டர் ஃபார் ப்ளீடிங்ஸ் சொன்னேன் இல்லையா? சொன்னேன் இல்லையா? இப்ப நீங்க சொல்றது இட்ஸ் a matter for evidence, not for pleadings. சரிங்களா? எஸ் சீனியர், எஸ் சீனியர். நன்றி சீனியர். ஓகே. Any more doubts? ஓகே. எனிதர் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நமக்கு இன்னும் 15 மினிட்ஸ் இருக்கு. சார் ஐ திங்க் யாருக்கும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன் சார். நம்ம ஃபர்தரா வந்துட்டு ஆர்டர் 8 நம்ம அப்படியே கன்வியூ பண்ணலாம் சார். சார் வெயிட். கார்த்திக் ராஜா சொல்லுங்க சார். கார்த்திக் ராஜா சார். கார்த்திக் ராஜா சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க. சார் அவங்க எதுவும் கேட்கல. நம்ம ஃபர்தரா வந்து ஆர்டர் 8 நம்ம கன்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே. So good evening to all. இப்போ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற அந்த இது வந்து சிபிசில வந்து ஆர்டர் 8 அப்படிங்கிற அந்த ஆர்டர் தான் வந்து அதை கவர்ன் பண்ணுது. அதுல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது ஆர்டர் 8 ரூல் 1ல இருந்து ஆர்டர் 8 ரூல் 10 வரைக்கும் ஏற்கனவே இருந்தது. இப்ப 10 has been கொடுத்துருக்காங்க. 10 வரைக்கும் இருக்கு. இப்போ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பிளெயிண்ட் அப்படின்னு ஒருத்தர் வாதி வந்து கோர்ட்ல கொடுத்துருக்கிற கூடியதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறதுக்கு பேரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இந்த ஆர்டர் 8 ரூல் 1 அப்படிங்கிற அந்த இதுல வந்து ஃபைல் பண்றாங்க. இப்ப அமெண்டட் சிபிசியை பொறுத்த அளவுக்கு
நீங்க முதல் சம்மன் சர்வ் ஆனதுல இருந்து 30 நாளுக்குள்ள நீங்க வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போட்டுறணும். அப்படி 30 நாளுக்குள்ள நீங்க வந்து போட முடியல அப்படின்னு சொன்னால் அடுத்து கோர்ட் வந்து ஒரு 60 நாள் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஃபைல் பண்றதுக்கு வந்து டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலா என்ன அப்படின்னா சம்மன் சர்வ் ஆனதுல இருந்து 90 நாள்ல ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போட்டுருணும் அப்படிங்கிறது வந்து R8 ரூல் 1. அதில் நான் அந்த கமர்ஷியல் கோர்ட் ஆக்டில் ஒரு அமெண்ட்மெண்ட் அதில் கொடுத்துருக்காங்க. கமர்ஷியல் கோர்ட் ஆக்டில் வரும்போது அந்த ஆக்டில் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் போடணும் அப்படின்னு சொன்னால் 120 நாளுக்குள்ளே போடணும். அதுக்கும் முதல்ல வந்து 30 நாள் தான் ஃப்ரம் தி சர்வீஸ் ஆஃப் சம்மன்ஸ் வந்து 30 நாள் தான். பட் அதுக்கப்புறமா 90 நாள் வந்து அங்கே வந்து டைம் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த 90 நாள் டைம் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது அந்த செக்ஷனில் படிச்சிங்கன்னா 30 நாளுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஃபைல் பண்ணாமல் அந்த 90 நாள் எக்ஸ்டென்ஷனுக்குள்ளே வர்றீங்கன்னா 30 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா காஸ்ட் வந்து கொடுக்க சொல்லி போட்டு தான் டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அந்த கமர்ஷியல் கோர்ட் ஆக்டில் இருக்கக்கூடிய அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இருக்கு. அந்த டீட்டெயில்டு அப்புறம் பார்த்துக்குவோம். அடுத்தபடி 1A R8 ரூல் 1A அப்படிங்கிறதுனால ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கூட பிளெயின்ட்ல ரிலே பண்ற மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட் வந்து ரிலே பண்றோமோ அந்த டாக்குமெண்ட் அவங்க பொசஷன்ல இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த டாக்குமெண்ட் பூராத்தையும் ஒரு காப்பியோட ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது. பிளெயின்ட் தான் டூப்ளிகேட் கொடுக்கணுமே தவிர ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் டூப்ளிகேட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ப்ரொவிஷன்ல இல்லை. அந்த மாதிரி டாக்குமெண்ட் வந்து கையில இருந்தா கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அது யாருக்கிட்ட இருக்குன்னு சொல்லணும். அந்த மாதிரி சூழ்நிலையில ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடும்போது கையில வந்து இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை இல்ல வேற ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் பின்னிட்டு வந்து கொடுக்க வேண்டியது வருது அப்படின்னு சொன்னா R8 ரூல் 3 அதுல நீங்க வந்து கோர்ட்னுடைய பர்மிஷன் வாங்கி 714 மாதிரியே நீங்க அந்த டாக்குமெண்ட்டை வந்து கோர்ட்ல வந்து வாங்கிக்க சொல்லி நீங்க வந்து அப்ளிகேஷன் கொடுக்கலாம். R7 ரூல் 14 அங்கே 2 இங்க வந்து R8 ரூல் 3. இதே மாதிரி அங்க சொன்ன மாதிரியே கிராஸ் எக்ஸாமினேஷன் பிரதிவாதி பண்ணும்போது அட்மிட் பண்ண டாக்குமெண்ட்டுக்கு தனியா நீங்க அப்ளிகேஷன் போட வேண்டியதில்லை. அதை அப்படியே வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன்ல மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது நியூ ஃபேக்ட்ஸ் R8 ரூல் 2. நியூ ஃபேக்ட்ஸ் மஸ்ட் பி ஸ்பெசிபிகலி ப்ளீடட். நியூ ஃபேக்ட்ஸ் மஸ்ட் பி ஸ்பெசிபிகலி ப்ளீடட் அப்படின்னா வெறுமனை வந்து ரிட்டர்ன் பிளெயின்ட்ல வந்து சொல்லியிருக்கக்கூடியதை மறுத்தா மட்டும் பத்தாது. மறுத்துட்டு அதுக்கப்புறமா டிஃபெண்டன்ட்டினுடைய கட்சி என்ன அப்படிங்கிறத சொல்லணும். என்னென்ன டாக்குமெண்ட் ரிலே பண்றோம், எப்படி இந்த கேஸை வந்து டிஃபெண்ட் பண்றோம், ப்ராப்பர்ட்டியோ அல்லது வாதி கேட்டிருக்கக்கூடிய பரிகாரம் எந்த முறையில் அவருக்கு கிடைக்கத்தக்கது அல்ல அப்படிங்கிறதையும், இந்த பிரதிவாதிக்குத்தான் அந்த அவர் கேட்டிருக்கக்கூடிய அந்த பரிகாரம் அப்படிங்கிறது அவருக்கு கிடைக்காது, அனைத்துமே வந்து இந்த பிரதிவாதிக்கு தான் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரியும், அப்போ வந்து அவரு ஒரு சில டாக்குமெண்ட்டை வந்து ரிலே பண்றாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த நேச்சர் ஆஃப் டாக்குமெண்ட்ல எப்படி ப்ளீடிங்ஸ்ல வந்து மிஸ்ரெப்ரசன்டேஷன், ஃப்ராடு, அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ், கொயர்ஷன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து மினிட் டீடைல்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஸ்பெசிஃபிக்கா அந்த நியூ ப்ளீடிங்ஸை அவங்க வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்லையும் சொல்லணும் அப்படிங்கிறது தான் வந்து R8 ரூல் 2. அதே மாதிரி பிளெயின்ட்ல சொல்லியிருக்கக்கூடிய அந்த பொருண்மைகளை ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல குறிப்பா மறுக்கணும். நீங்க கூட நினைக்கலாம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடும்போது வாதி 5வது பாராவில் சொல்லியுள்ள அனைத்து சங்கதிகளும் உண்மைக்கு புறம்பானவைகள், தவறானவைகள், அது வந்து சட்டப்படி செல்லத்தக்கதல்ல அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பேராவையுமே ஸ்பெசிபிக்கா நீங்க வந்து மறுக்கணும்.
It shall not be sufficient for the defendant in his written statement to deny generally the grounds alleged by the plaintiff, but the defendant must deal specifically with each allegation of fact which he does not admit the truth except damages. ஏன்னா டேமேஜஸ் வந்து டு பி அசர்டைன்டு, ஃபியூச்சர்ல வந்து அதை பண்றது, அதனால அதை வந்து பண்ணனதுக்கு அப்புறம் தான் மறுக்க முடியும். ஜென்ரலா அதை சொன்னா போதும். வாதி இழப்பீட்டு நஷ்டஈட்டு தொகையோ இழப்பீட்டு தொகை பெறுவதற்கு வாதிக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை அப்படின்னு சொன்னா போதும். தட் இஸ் ஜெனரல் டினையல். பட் மற்றது எல்லாத்த பொறுத்தளவுக்கும் ஸ்பெசிபிக்கா நீங்க வந்து டினை பண்ணணும். ஈச் அண்ட் எவ்ரி ஃபேக்சுவல் ஆஸ்பெக்ட் வந்து டினை பண்ணணும். 4 என்னன்னா இவேசிவ் டினையல், where the defendant denies an allegation of fact in the plaint, he must not do so evasively. அதான் அங்க ஸ்பெசிபிக். அதான் இவேசிவ்லின்னா மறுக்காத மாதிரியும் இருக்கக்கூடாது, ஸ்பெசிபிக்கா வந்து அதை வந்து மறுக்கணும். இவேசிவ் டினையல் வந்து இருக்கக்கூடாது. இப்ப அதுல கீழே கொடுத்திருக்காங்க, but the answer of the point of the substance, thus the sufficient to deny that he received the particular amount, but he must deny that he received the sum or any part thereof, or else set out now how much the received. And if an allegation is made with diverse circumstances, it shall not be sufficient to deny it along with those circumstances. என்ன ஸ்பெசிஃபை பண்றாங்க அப்படின்னா, ஒரு மணி சூட் இருக்கு அப்படின்னா வாதியினுடைய கடனுறுதி சீட்டு மறுபயனுக்காக ஏற்பட்டதல்ல, அந்த கடனுறுதி சீட்டு மறுபயன் ஏற்படவில்லை, இன்னும் குறிப்பாக சொல்ல போனா அதில் உள்ள தொகையை வந்து ஏற்படவில்லை அப்படின்னு சொன்னா வந்து பத்தாது. நான் வாதியிடமிருந்து வாதி சொன்ன தேதியில் ரூபாய் 1,00,000 பெற்றுக்கொள்ளவில்லை, பெற்றுக்கொண்டு வாதி கடனுறுதி சீட்டை அவருக்கு எழுதி கொடுத்ததாக சொல்லியுள்ளது தவறு அப்படின்றது மட்டும் இல்ல, தாவா கடனுறுதி சீட்டை நான் வாதிக்கு எழுதி கொடுக்கவே இல்லை. இன்னும் ஃபோர்ஜரி கண்டஸ்டா, கடனுறுதி சீட்டில் உள்ள கையெழுத்து இந்த பிரதிவாதியினுடையது அல்ல. இதுதான் ஸ்பெசிபிக் டினையல். இவேசிவ் டினையல்னா பணம் வாங்கல அப்படின்னு சொல்றது இல்ல, எழுதி கொடுக்கலன்னு சொல்லிட்டீங்க. அப்ப அங்க என்ன சொல்றீங்க, டோட்டல் கன்சிடரேஷன் டினை பண்றீங்க. இன் கேஸ் ஹாஃப் கன்சிடரேஷன் வச்சுக்கங்க, அந்த மாதிரி சொன்னா பத்தாது. தாவா கடனுறுதி சீட்டு 1,00,000 ரூபாய்க்கு மறுபயன் இல்லை, மாறாக வாதியிடமிருந்து இந்த பிரதிவாதி 50,000 ரூபாய் பெற்றுக்கொண்டு அந்த 50,000க்கு கிராம வழக்கப்படி இரட்டிப்பு தொகை செய்து அந்த கடனுறுதி சீட்டை வாதி எழுதி பெற்றுக்கொண்டார். அதனால அந்த தாவா கடனுறுதி சீட்டிற்கு 50,000க்கு மறுபயன் ஏற்படவில்லை அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லணும். இவேசிவ் டினையல்னா 1,00,000க்கு ஏற்பட்டதல்ல அப்படின்னு சொன்னால் தட் இஸ் இவேசிவ். என்ன வாங்கணும், என்ன வாங்கல, இல்ல எவ்வளவு வாங்கணும் அப்படிங்கறத குறிப்பிட்டு சொல்லணும். மொத்தமா ஜெனரலா சொல்லிட்டீங்கன்னா இட் இஸ் கால்ட் இவேசிவ் டினையல். அடுத்தது ஸ்பெசிபிக் டினையல் 5. எவரி அலிகேஷன் ஆஃப் ஃபேக்ட் இன் தி பிளைண்ட் இஃப் நாட் டினைடு ஸ்பெசிபிகலி. என்ன சார் டிஃபரன்ஸ் டினையல் டு பி ஸ்பெசிபிக் அப்படிங்கிற 3க்கும் ஸ்பெசிபிக் டினையல்ன்ற 5க்கும் என்ன சார் டிஃபரன்ஸ் அப்படின்னா, 3ல டினை பண்ணணும்ன்றது மட்டும் சொல்றாங்க, டினை பண்ணாட்டி என்ன எஃபெக்ட், இம்பாக்ட் ஆஃப் நான் டினையல் அப்படிங்கிறது 3ல இல்ல. வாட் இஸ் தி இம்பாக்ட் ஆஃப் நான் டினையல் அப்படிங்கிறது தான் 8.5ல. என்னன்னா, இட் இஸ் டீம்டு டு பி an admission. Every allegation of fact in the plaint, if not denied specifically or by necessary implication, or stated to be not admitted in the pleading of the defendant, shall be taken to be admitted, except as against the person under disability. Except under the person disability na yaru, minor அல்லது lunatic person. யாருக்கு வந்து லீகல் டிசபிலிட்டி இருக்கோ அந்த டிசபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பெசிபிக் டினையல் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அதை வந்து அட்மிஷனாக கருத முடியாது. அவங்களுக்கு வந்து லீகல் ப்ரொடெக்ஷன், இம்யூனிட்டி வந்து அவங்களுக்கு இருக்கு. இது வந்து மைனருக்கு நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளா நீங்க வந்து வச்சுக்கலாம். ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடும்போது ஸ்பெசிபிக் டினையல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ஸ்பெசிபிக் டினையல் இல்லை அப்படின்னு சொன்னால், இப்போ ஒன்றும் இல்லை, ஸ்பெசிபிக் டினையல்னா எப்படி சார், இப்போ ஒரு பதிவு செய்யப்பட்ட அறுதி ஆவணம் இருக்கிறது,
அந்த பதிவு செய்யப்பட்ட அறுதி ஆவணத்தை வந்து வாதி வந்து ரிலை பண்றார், பிரதிவாதி மறுக்கிறார். அப்படின்னா வாதி வழக்குரையில் சொல்லியுள்ள அந்த அறுதி ஆவணம் சட்டப்படி செல்லத்தக்கதல்ல அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் விட்டுட்டீங்கன்னா இட் இஸ் இவேசிவ் டினையல். சட்டப்படி செல்லத்தக்கதல்ல அப்படிங்கிறது ஏன்னா ஃபேக்ட்ஸ்ல நீங்க டினை பண்ணணும். தி டினையல் மஸ்ட் பி ஆன் ஃபேக்ட்ஸ். சட்டப்படி செல்லுமா செல்லாதான்னு கோர்ட்டு பார்த்துக்கும். ஃபேக்ட்ஸ் டினை பண்ணணும். ஃபேக்ட்ஸ் டினை பண்ணா எப்படி என்ன சொல்லணும்? இத்தனாம் தேதியில் வாதி சொல்லக்கூடிய இந்த அறுதி ஆவணமானது அவரால் எழுதி கொடுக்கப்படவில்லை, அதில் உள்ள கையெழுத்து அவருடையதல்ல, அந்த அறுதி ஆவணத்தின் டியூ எக்ஸிகியூஷன் அட்டஸ்டேஷன் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் ஸ்பெசிபிகலி டினைடு அப்படின்னு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல இருந்தா தான் அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல இருந்தாதான் அந்த அறுதி ஆவணத்தை சாட்சிகள் மூலம் வாதி நிரூபிக்க கடமைப்பட்டவர். பொத்தாம் பொதுவா இது வந்து செல்லத்தக்கதில்ல, ஒவ்வொன்றையும் ஸ்பெசிபிக்கா டினை பண்ணணும். எக்ஸிகியூஷன் டினைடு. So you have to necessarily examine the document writer. And attestation is denied. You have to necessarily examine any one of the attesting witness of the document. And registration, unless rebutted, because Section 80 of the Indian Evidence Act presumes that all the public acts are presumed to be true unless the contrary is proved. So registration is denied. Suppose in such circumstances வந்து factual leads to misrepresentation and fraud, அந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் வந்து நீங்க வந்து டினை பண்ணணும். அப்போ இந்த மூணையும் நீங்க ஸ்பெசிபிக்கா டினை பண்ணா மட்டும்தான் வாதி வந்து அதுக்கு உண்டான சாட்சிகளை வந்து விசாரிக்க கடமைப்பட்டவர். அதர்வைஸ் நீங்க மெட்டியா விட்டுட்டீங்கன்னா 5 படி இட் இஸ் டீம்டு டு ஹவ் பீன் அட்மிட்டட், நான் விடணுன்ற அவசியம் இல்லை. அப்போ எவ்வளவு சீரியஸ் நேச்சர் அதை பார்த்துக்கணும். Provided that the court may in its discretion require any fact so admitted to be proved otherwise than by admission. இது அதுக்கு அடுத்தது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டே போடல, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடல, டினை பண்ணல. ஆனா அவர் அறுதி ஆவணத்தை வந்து அவர் வந்து ஒரு கேஸ்ல ரிலே பண்ணல, பட் உயில் ரிலே பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உயில் வந்து ரிலே பண்றாரு, அதுக்கு வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடல அப்படின்ற பட்சத்துல கோர்ட்டு அந்த அவர் டினை பண்ணல அப்படிங்கிறதுனால மட்டுமே அந்த உயிலை வச்சு டிகிரி கொடுக்க முடியாது. ஏன்னா செக்ஷன் 68 of the Evidence Actல if a party who relies upon a ambulatory instrument, the will, ambulatory instrument in the will, அந்த டாக்குமெண்ட்டை ரிசீவ் பண்றதுக்கே நீங்க அட்டஸ்டாரை விசாரிக்கணும். ஏன்னா கோர்ட்ல அதை எக்ஸிபிட்டா மார்க் ஆனாதான் கோர்ட் அதை வந்து ஜட்ஜ்மெண்ட்ல எடுத்துக்கிட்டு கன்சிடர் பண்ணி டிஸ்கஸ் பண்ண முடியும், உயில் வேலிடா வேலிட் இல்லையான்னு. ஆனா நீங்க உயில் ஒரிஜினல் வச்சிருக்கீங்க, பிளைண்டோட போட்டுட்டீங்க, வாதி வந்து எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ் கொடுக்கும்போது அந்த உயிலை வந்து நீங்க வந்து இப்போ வந்து மார்க் பண்ணிக்கிறாங்க சப்ஜெக்ட் டு ப்ரூஃப் அண்ட் ரெலவன்சின்னு. பட் உயிலுக்கு அது வந்து சப்ஜெக்ட் டு ப்ரூஃப் அண்ட் ரெலவன்சின்றது உயிலுக்கு பொருந்தாது. ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் தி வில் ஹஸ் டு பி மார்க்டு த்ரூ தி அட்டஸ்டார். அவங்க மூலியமா தான் மார்க் பண்ணணும். பெனிஃபிஷியரி மூலியமா நீங்க வந்து அதை மார்க் பண்ண முடியாது. ஆனா இப்போ வந்து ஒரு டைம் சேவிங்கோ மற்றதுக்கோ வந்து எப்படி இருந்தாலும் நீங்க மார்க் பண்ண போறீங்க, நீங்க மார்க் பண்ணிக்கங்க, சப்ஜெக்ட் டு ப்ரூஃப் அண்ட் ரெலவன்சி எப்பவுமே அதை வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. அந்த உயில் வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்கன்னா நீங்க சாட்சி விடலன்னு வச்சுக்கோங்களேன். யூ ரிலேட் அப்பான் தி வில் வேர் தி டிஃபெண்டன்ட் டிட் நாட் அப்பியர் அண்ட் ஃபைல் தி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் and you have filed your proof of affidavit before the court inviting the court to pass a degree in your favor, provided if you fail to examine any one of the attestor of your will, the court has to necessarily dismiss your suit because the marking of the document never amounts to proof of a document. So இதுல வந்து provided that the court may in its discretion require the fact admitted to be proved otherwise than by such admission. இந்த மாதிரி வரும்போது தான் எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ் எடுக்கும்போது ஒரு சில கேசஸ் வந்து கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணிடுறது. என்னன்னா கேஸ் இஸ் நாட் ப்ரூவ்டு. எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ் எல்லாம் முதல்ல வந்து டாக்கெட் ஷீட்லயே வந்து ஜட்ஜ்மெண்ட் எழுதிடுவாங்க. டாக்கெட் ஷீட்லயே PW1 examined, exhibit P1 to exhibit P8 marked, claim is proved, suit is degreed with cast அப்படின்னு நோட்ஸ் பேப்பர் வந்துடும். எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ் ஏறி பார்ட்டி கையெழுத்து போடும்போது அந்த டிகிரி வந்து கோர்ட்ல வந்து பாஸ் பண்ணிடுவாங்க. ஆனா இப்போ அப்படி பண்ணிட்டு இருக்கும் போதே இப்ப இந்த மாதிரி ஒரு
மெக்கானிக்கலா பண்ணாம ஒரு டிஸ்கிரிஷன்ல இதெல்லாம் நீங்க வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இருக்கக்கூடிய கண்டென்ட்ல தான் எக்ஸ்பார்ட்டி எவிடன்ஸும் டிஸ்மிசல் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்கிறது. ஏன்னா டிஸ்கிரிஷன் ஆஃப் தி கோர்ட் அந்த சொல்லியிருக்கக்கூடிய பொருண்மைகளை நிரூபிக்க வேண்டியதுன்றது வாதியினுடைய கடமை. ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபைல் பண்ணல அப்படின்றதுனால வாதியினுடைய வழக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியது அப்படின்னு கண்டிப்பா கோர்ட் எடுத்துக்கணும்ன்ற அவசியம் இல்லை. கோர்ட்டு இந்த சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொருண்மைகளுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு கராபரேட்டிவ் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ், அடிஷனல் எவிடன்ஸ் இன் ஆர்டர் டு ப்ரூவ் தி கேஸ் அண்ட் ஆல்சோ தி டாக்குமெண்ட் தேவைன்னு பண்ணாங்கன்னா அதை கொடுத்து தான் ஆகணும். அதர்வைஸ் ஃபேட் ஆஃப் தி கேஸ் இஸ் அதர்வைஸ். அடுத்தது என்ன அப்படின்னா, வேர் தி டிஃபெண்டன்ட் ஹஸ் நாட் ஃபைல்ட் ப்ளீடிங் இட் ஷால் பி லாஃபுல் ஃபார் தி கோர்ட் டு ப்ரொனவுன்ஸ் தி ஜட்ஜ்மெண்ட். இப்போ இந்த ஆர்டர் 8 sub rule 5 subclass 3 and 4 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 and 4ல வந்து எக்ஸ்பார்ட்டிக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து எழுதணும். எக்ஸ்பார்ட்டிக்கு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதணும் ஃபாலோடு பை டிகிரி. எப்படி வந்து மெரிட்ஸ்ல கேஸ் நடத்தும் போது ஜட்ஜ்மெண்ட் சொல்றாங்களோ அதே மாதிரி எக்ஸ்பார்ட்டி கேஸுக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் ஒரு டிகிரியும் கொடுக்கணும். அந்த எக்ஸ்பார்ட்டி வந்து டிகிரி பண்ணணுன்ற அவசியம் இல்லை, டிஸ்மிஸ் பண்ணாலும் ஒரு டிகிரி பாஸ் பண்ணணும், ஒரு டிகிரி டிராஃப்ட் பண்ணணும், ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து எழுதணும். ஏன்னா டிகிரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபார்மல் அட்ஜுடிகேஷன் ஆஃப் தி ஃபேக்ட்ஸ் பிஃபோர் தி கோர்ட், எய்தர் இட் இஸ் பிரிலிமினரி ஆர் இட் இஸ் ஃபைனல். அப்படிங்கும்போது டிஸ்மிசலும் டிகிரி தான், அதனாலதான் அப்பீல் வருது. டிகிரி மட்டும்தான் டிகிரி இல்லை, டிஸ்மிசலும் டிகிரி தான். அப்போ ஒரு டிஸ்போசல் எய்தர் ஆன் மெரிட்ஸ் ஆர் அதர்வைஸ் இட் ஷுட் பி ஃபாலோட் பை எ ஜட்ஜ்மெண்ட் விச் இஸ் எ டிகிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்றாங்க. அடுத்தது particulars of set off to be given in written statement, where in a suit for recovery of money the defendant claims set off against the plaintiff's demand any ascertained sum of money legally recoverable by him from the plaintiff not exceeding the pecuniary limits of the jurisdiction of the suit. The defendant may at the first hearing of the suit but not afterwards, unless permitted by the court, present a written statement containing particulars of the debt sought to be set off. இப்போ இந்த செட் ஆஃப்னா என்ன அப்படின்னா, அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் தி அமௌண்ட். கலோக்கியலா சொல்லணும் அப்படின்னு சொன்னால் வாதிக்கும் பிரதிவாதிக்கும் இருக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் அமௌண்ட். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் அமௌண்ட்டை வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லலாம் மணி சூட்ல அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன முக்கியம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன முக்கியம்னா, எனி அசர்டைன்டு சம் ஆஃப் மணி லீகலி ரெக்கவரபிள் பை ஹிம் ஃப்ரம் தி பிளெயின்டிஃப். லீகலி அசர்டைன்டு அமௌண்ட் இருக்கணும். அன்அசர்டைன்டு அமௌண்ட்டுக்கு செட் ஆஃப் கொடுக்க முடியாது. அசர்டைன்டு அமௌண்ட் லீகலி ரெக்கவரபிள் ஃப்ரம் தி பிளெயின்டிஃப். அடுத்து not exceeding the pecuniary limits of the jurisdiction of the court. Set off வந்து முன்சிப் கோர்ட்னா 1 லட்சம், சப் கோர்ட்னா 10 லட்சம். Not exceeding the pecuniary limits of the court and both parties fill the same character. இதான் ரொம்ப முக்கியம். ஒன்னு ascertained sum of money, ரெண்டு does not exceed the pecuniary jurisdiction of the court where the set off is filed. 3, both parties fill the same character. Both parties fill the same character as they fill in the plaintiff's suit. The defendant may at the first hearing of the suit set off கொடுக்கணும். otherwise court வந்து உங்களை பர்மிட் பண்ணா நீங்க set off கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. Effect of set off, subclause 2. The written statement shall have the same effect as a plaint in a cross suit, so as to enable the court to pronounce a final judgment in respect of both the original claim and of the set off
but this shall not affect the lien upon the amount decreed of any pleader in respect of the costs payable to him under the degree. இந்த எஃபெக்ட் செட் ஆஃப் என்ன அப்படின்னா it should be treated as a cross suit. அந்த அந்த செட் ஆஃப் கிளைம் வந்து கிராஸ் சூட்டா நீங்க வந்து ட்ரீட் பண்ணி ஃபைனலா எவ்வளவு அமௌண்ட் டியூ அப்படிங்கிறத நீங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுக்கணும். இதுக்கு என்ன எக்ஸெப்ஷன் அப்படின்னா, லீன் வக்கீலினுடைய ஃபீஸ் அதை பொறுத்து செட் ஆஃப் வந்து கொடுக்கிறது அப்படிங்கிறது not affect the lien upon the amount decreed of any pleader in respect of the costs payable to him under the degree. அந்த டிகிரியில ஒரு வழக்கறிஞருக்குள்ள ஒரு கேஸ் இருக்கு, அந்த டிகிரியில ஒரு காஸ்ட் அலோவ் பண்ணிருக்காங்க. அந்த காஸ்ட்டை பொறுத்த அளவுக்கு ஒரு சூட் வருது, அதுல அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் டிகிரி வரும்போது அதை நீங்க பண்ண முடியுமா அப்படின்னா, நாட் அஃபெக்ட் தி லீன் அப்பான் தி அமௌண்ட் டிகிரீட் ஆஃப் எனி பிளீடர் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் தி காஸ்ட்ஸ் பேயபிள் டு ஹிம் அண்டர் தி டிகிரி. என்ன கிளைமோ அந்த கிளைம் அசர்டைன்ட் அமௌண்ட்டுக்கு உண்டான கிளைம் அது இன் பிட்வீன் தி பார்ட்டிஸ் பிளெயின்டிஃப் அண்ட் தி டிஃபெண்டன்ட், நாட் on the lien of the advocate's fees given in a degree. The rules relating to a written statement by a defendant apply to a written statement in answer to a claim of set off. The rules relating to the written statement by a defendant apply to a written statement in answer to a claim of set off. Set off la kudukranga அப்படின்னா இதுக்கு வந்து ரிப்ளை கொடுக்கிறதுக்கு அந்த அதற்கு அங்க இருக்கக்கூடிய அதுல இருக்கக்கூடிய பார்ட்டிகளுக்கு இந்த ப்ரொவிஷன்ஸ் கீழே அதுக்கு வந்து ரிப்ளை வந்து நீங்க வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பெக்யூனரி ஜூரிசெக்ஷன் அப்படிங்கிறது ஈஸியா புரிஞ்சிடும். முன்சிபல் கோர்ட்டுக்கு 1 லட்சம், சப் கோர்ட்டுக்கு 10 லட்சம். அடுத்தது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணும் போதே அதை பண்ணணும் அப்படிங்கிறதுலயும் எந்த விதமான சந்தேகம் இருக்காது. சந்தேகம் எங்க வருது அப்படின்னா, fill in the same character அதுக்கும் ascertained amount அப்படிங்கிறதுக்கும் சந்தேகம் வருது. எப்படி சார் அதை வந்து பண்றது அப்படின்னா, அந்த இல்லஸ்ட்ரேஷனை படிங்க. அந்த இல்லஸ்ட்ரேஷனை படிச்சீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல செட் ஆஃப் 6 சப் ரூல் 2க்கு கீழே இருக்கக்கூடிய அந்த இல்லஸ்ட்ரேஷன் படிச்சீங்கன்னா தெளிவா புரியும். தெளிவா இருக்கு அந்த இல்லஸ்ட்ரேஷன். அதுல நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன். அசர்டைன்ட் அமௌண்ட் அப்படின்னா ஒண்ணும் இல்லை, ஏ வந்து 2000 ரூபா அல்லது 5000 ரூபா வந்து பி எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு வந்து கிளைம் போடுறாரு. அந்த கிளைம் போடும்போதே ஏற்கனவே பி ஏ பேர்ல 3000 ரூபா வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு போட்டு ஏக்கு எகென்ஸ்டா அந்த 3000 ரூபாய்க்கு டிகிரி ஆயிடுச்சு, அவர்கிட்ட டிகிரி இருக்கு. fill in the same character. அங்க ஏபி கொடுத்தார் வாங்கினார், அதே மாதிரி இங்க ஏபி கொடுத்தார் வாங்கினார். fill in the same character. இப்ப அவர்கிட்ட ஒரு டிகிரி இருக்கு. that degree is ascertained amount. that degree is an ascertained amount. இப்ப 5000 ரூபாய்க்கு இவர் வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்காரு, இந்த 5000 ரூபாய் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவர் 3000 ரூபாய்க்கு என்கிட்ட வந்து டிகிரி ஆயிருக்கு இவர் பேர்ல அப்படின்னு செட் ஆஃப் கொடுக்கலாம். இந்த செட் ஆஃப் கொடுக்கும்போது அதுல அந்த அந்த டிகிரி ஆகும்போது அட்வொகேட் ஃபீஸ் கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா, அதை பொறுத்துதான் அந்த காலத்துல சொல்றது, பின்னாடி வர்றது சொல்றது. ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் தி ஒரிஜினல் கிளைம், தி ரூல்ஸ் ரிலேட்டிங் claim and set off, but this shall not affect the lien upon the amount decreed of any pleader in respect of the cost payable to him under the degree. அந்த டிகிரி அமௌண்ட்ட இருக்கக்கூடிய அந்த அட்வொகேட் ஃபீஸுக்கு உண்டான அந்த செட் ஆஃப் அசர்டைன்மெண்ட் அப்படிங்கிறத இவங்க வந்து அதில் கேட்க முடியாது. என்ன அப்படின்னா, டிகிரியில வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து டிகிரி ஆயிருக்கு, அந்த எக்ஸ்பென்சஸ் என்ன ஆயிருக்கு, அதுக்கு உண்டான மற்ற எக்ஸ்பென்சஸ் என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த அட்வொகேட் ஃபீஸை நீங்க செட் ஆஃப் பண்ணுங்கன்னு கேட்க முடியாது. இட் பிலாங்ஸ் டு அட்வொகேட். அதான் அங்க சொல்றாங்க. அந்த டிகிரி அமௌண்ட்டை, டிகிரி அமௌண்ட் எவ்வளோ, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, இன்னைக்கு வரைக்கும் வந்து செலவினங்கள் போக அந்த டிகிரியில எவ்வளவு கொடுத்துருக்காங்க, எவ்வளவு பாக்கி இருக்கு. அப்ப 5000 ரூபாய் கேஸ்ல எக்ஸப்ட் அட்வொகேட் ஃபீஸ் ஏற்கனவே டிகிரி ஆனது ஏ பேர்ல 3500 ரூபாய் இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த டிகிரி அசர்டைன்ட் அமௌண்ட்டை கொடுத்து ஆன் தி டேட் ஆஃப் ஃபைலிங் தி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் the ascertained amount passed against A in the previous suit in such and such suit where the degree is now exhibited
along with the return statement may be considered for the purpose of set off அப்படின்னு கொடுத்துட்டா அதுக்கு உண்டான ப்ரூஃப் நீங்க கொடுத்து எல்லாத்தையும் பார்த்துட்டா அதை எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி at the time of passing the judgment plaintiff is entitled only for 1500 rupees even though the plaintiff claim is 5000 but the defendant at the time of filing the return statement along with a claim of set off which is proved by the defendant by producing the degree which is passed against A which is not discharged. So it can be given a set off and a degree can be passed for the remaining amount of rupees 1500. இதுதான் வந்து மணி டிகிரியை பொறுத்த அளவுக்கு செட் ஆஃப் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆஸ்பெக்ட். fill it the same character. இப்ப நான் இதுக்கு உண்டானதை நான் சொல்லிட்டேன் எப்படி அப்படின்றத அந்த இல்லஸ்ட்ரேஷன் படிச்சீங்கன்னா எப்பெல்லாம் வராதுன்னு நாலு இல்லஸ்ட்ரேஷன் வராது கொடுத்துருப்பாங்க, 2 இல்லஸ்ட்ரேஷன் வந்து வர்றது கொடுத்துருப்பாங்க. நான் வர்றதுக்கு சொல்லிட்டேன், இதை புரிஞ்சுக்கிட்டு அதை படிச்சீங்க அப்படின்னா எப்ப வராது அப்படிங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஆர்டர் 8 ரூல் 6A. சிக்ஸ்ஏன்றது கவுண்டர் கிளைம். கவுண்டர் கிளைம் இதுவும் அந்த பெக்கினரி ஜூரிசெக்ஷனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கிளைமை வந்து ஒரு டிஃபெண்டன்ட் வந்து கேட்கலாம். இதுவும் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணும் போதோ அல்லது பிஃபோர் framing of issues நீங்க வந்து பண்ணலாம். A defendant in a suit may, in addition to his right of pleading, a set off under Rule 6 set up by way of counter claim against the claim of the plaintiff, any right or claim in respect of a cause of action accruing to the defendant against the plaintiff either before or after filing of the suit, but before the defendant has delivered his defense or before the time limited for delivering his defense has expired, whether such a counter claim is in the nature of a claim for damages or not. எது வேணா கொடுக்கலாம், டேமேஜும் கொடுக்கலாம், இதுவும் கொடுக்கலாம் கவுண்டர் கிளைம்ல, provided that such counter claim shall not exceed the pecuniary limits of the jurisdiction of the court. 1 லட்சம் ரூபாய்க்குள்ள இருக்கக்கூடிய முன்சிப் கோர்ட்ல இருக்கக்கூடிய கேசஸ்ல கவுண்டர் கிளைம் அதற்கு உண்டான ஜூரிசெக்ஷனுக்கு உண்டான கவுண்டர் கிளைம் நீங்க அந்த கோர்ட்ல வந்து அந்த கேஸ்லயே கொடுக்கலாம். Such a counter claim shall have the same effect as a cross suit so as to enable the court to pronounce a final judgment in the same suit, both on the original claim and on the counter claim. Plaintiff கொடுத்திருக்கக்கூடிய ஒரிஜினல் கிளைமுக்கும் டிஃபெண்டன்ட் கொடுத்திருக்கக்கூடிய கவுண்டர் கிளைமுக்கும் சேர்ந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து சொல்லணும், ப்ரொனவுன்ஸ் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் சொல்லணும் அப்படிங்கிறது 2. The plaintiff shall be at liberty to file the written statement in answer to the counter claim of the defendant. இதுக்கு பேர் ரிப்ளை ஸ்டேட்மெண்ட்னு பேரு. If any counter claim, ஏன்னா அவங்க ஒரு நியூ செட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க, அந்த நியூ செட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அதை பொறுத்தளவுக்கு நீங்க டினை பண்ணி as a plaintiff நீங்க டினை பண்ணணும். ஏன்னா இப்ப என்ன சொல்றாங்க, it is the filing of the counter claim is nothing but a cross suit. When it has become a cross suit, necessarily the defendant has become the plaintiff and the plaintiff has become the defendant. So the plaintiff has to file a reply statement for the claim made by the defendant in his counter claim. It is called reply statement. அந்த ரிப்ளை ஸ்டேட்மெண்ட் வந்து கவுண்டர் கிளைமுக்கு வந்து கொடுக்கணும். அதர்வைஸ் நீங்க கொடுக்கலன்னா அந்த டினைல் இல்ல பாத்தீங்களா, அந்த டினைல் இல்லாததுனால இட் இஸ் டீம்டு டு ஹவ் பீன் அட்மிட்டட். டினைல் இல்லாதனால டீம்டு டு ஹவ் பீன் அட்மிட்டட். அடுத்தது தி கவுண்டர் கிளைம் ஷல் பி ட்ரீட்டட் as a plaint and governed by rules applicable to the plaints. Rules applicable to the plaints. நான் இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்டுட்டு கடைசியா வந்து அந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்லணும். யாராவது ஒருத்தர் தெரிஞ்சா நான் இதை வந்து ஜஸ்ட் அப்படியே ஒரு கேள்வியா விட்டுறேன். செட் ஆஃபுக்கும் கவுண்டர் கிளைமுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு லாஸ்டா
என்னன்றத வந்து கேட்போம். இது ஒரு கேள்வி, குறிச்சு வச்சுக்கோங்க. பதில் வந்து சொல்லலாம். என்ன வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் தி செட் ஆஃப் அண்ட் கவுண்டர் கிளைம் அப்படிங்கிறதுக்கு வந்து சொல்லலாம். அடுத்தது ஆர்டர் 8 ரூல் 6B கவுண்டர் கிளைம் டு பி ஸ்டேட்டட் வேர் எனி டிஃபெண்டன்ட் சீக்ஸ் டு ரிலை அப்பான் எனி கிரவுண்ட் as supporting a right of counter claim, he shall in his written statement state specifically that he does so by way of counter claim. என்ன அப்படின்னா இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரேயர் என்ன எப்படி எனக்கு வந்து இந்த கவுண்டர் கிளைம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கிளைம் டு பி ஸ்டேட்டட், அந்த ரிலீஃப் வந்து கவுண்டர் கிளைம்ல இருக்கணும். அது 6B. 6C எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் கவுண்டர் கிளைம் where a defendant sets up counter claim and the plaintiff contends that the claim thereby raised ought not to be disposed of by way of counter claim, but in an independent suit the plaintiff may at any time before issues are settled in relation to the counter claim apply to the court for an order that such counter claim may be excluded, and the court may on hearing such application make order as it thinks fit. இப்ப கவுண்டர் கிளைம் வந்து போடும்போது முதல் பிரேயர் என்ன அப்படின்னு பாத்தீங்க இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிரேயர் therefore the defendant prays that this honorable court may please to dismiss the suit filed by the plaintiff. ரெண்டு என்ன அப்படின்னா, permit the defendant to file this counter claim. You must seek the permission of the court to file the counter claim. அதுக்கப்புறமா ரிலீஃப், அதுக்கப்புறமா டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம் நீங்க ரிலே பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ். இதுதான் வந்து கவுண்டர் கிளைம்னுடைய வே ஆஃப் டிராஃப்டிங். இதுதான் வந்து கவுண்டர் கிளைம்னுடைய டிராஃப்டிங். இப்போ யூ மஸ்ட் சீக் தி பர்மிஷன் ஆஃப் தி கோர்ட் அப்படிங்கும்போது இந்த சி இருக்கு பாத்தீங்களா, எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் கவுண்டர் கிளைம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, பிஃபோர் செட்டில்மெண்ட் ஆஃப் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த கவுண்டர் கிளைம் ஃபைல் பண்ணிட்டு அந்த கவுண்டர் கிளைம் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமா ரிப்ளை வந்து ப்ளீடிங்ஸ், ரிப்ளை சப்சிக்வெண்ட் ப்ளீடிங்ஸ் மாதிரி ரிப்ளை ப்ளீடிங்ஸ் வந்து கவுண்டர் கிளைம் கொடுத்ததுக்கு அப்புறமா கோர்ட் ஃபீஸ் சரியா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, கவுண்டர் கிளைம்ல ஒட்டிருக்கக்கூடிய கோர்ட் ஃபீஸ் வந்து சரியா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, சப்போஸ் ஆல்ரெடி இஷ்யூஸ் ஃப்ரேம்டு அப்படின்னா after allowing the counter claim additional issues, அல்லது before framing of issues counter claim இருக்குன்னா court fee check and found correct அப்படின்னு சொல்லிட்டு issues frame பண்றீங்க. issues frame பண்ணும்போது கோர்ட்டுக்கோ அல்லது பிளேன்டிஃப்கோ கவுண்டர் கிளைம் கேட்கக்கூடிய அளவுக்கு உரிய காஸ் ஆஃப் ஆக்ஷன் இந்த கவுண்டர் கிளைம்ல இல்ல. The fact which is canvassed in the written statement by the defendant legally not authorize him to file his claim by way of counter claim in the suit, but he has to independently file a suit for his claim. ஏன்னா இந்த கவுண்டர் கிளைம் பொறுத்தளவுக்கு a defendant in a suit may, in addition to his right of pleading set off Rule 6, set up by way of counter claim against the claim of the plaintiff any right or claim in respect of a cause of action accruing cause of action accruing for the defendant against the plaintiff.
either before or after the filing of the suit. So the cause of action அப்படிங்கிறது இந்த கவுண்டர் கிளைமுக்கு வந்து ஒரு பேசிக்கா வச்சிருக்காங்க. இந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன் டிஃபர் ஆகுது அப்படின்னா இண்டிபெண்டன்ட் சூட் தான் போடணும். சப்போஸ் அந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன் டிஃபர் ஆகுது அப்படின்ற ஒரு கான்செப்ட் வாதிக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னால் கோர்ட்டே படிச்சு பார்த்துட்டு பிஃபோர் ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ் ஹவு தி கவுண்டர் கிளைம் இஸ் மெயின்டைனபிள் நீங்க ஆர்கியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். பட் இப்போ டைம் இல்லை. இப்போ நம்ம ஆஸ் அன் அட்வொகேட் கவுண்டர் கிளைம் இஸ் நாட் மெயின்டைனபிள் அப்படின்னு சொல்லி ரிப்ளை ஸ்டேட்மெண்ட் போடுறீங்க இல்லையா, அந்த ரிப்ளை ஸ்டேட்மெண்ட்ல காஸ் ஆஃப் ஆக்ஷன் ஃபார் தி கவுண்டர் கிளைம் இஸ் எ சி சேஞ்ச் வேர் தி டிஃபெண்டன்ட் இஸ் நாட் legally entitled to file this counter claim in this suit and he has to necessarily file an independent suit of his claim அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளைல you have to file an independent petition under order 8 rule 6C inviting the court attention that the counter claim before entertain the counter claim arguments has to be advanced under rule 6C of order 8 regarding the maintainability of the counter claim, and the court after filing the counter in that application has to necessarily pass an order either entertaining the counter claim or rejecting the counter claim. Adha order 8 rule 6C. 6D effect of discontinuance of suit in any case in which the defendant sets up a counter claim, the suit of the plaintiff is stayed, the discontinued or dismissed, the counter claim may nevertheless be proceed with. ஒண்ணு இல்ல, ஒரு கவுண்டர் கிளைம்ல ஒரு சூட் இருக்கு, கவுண்டர் கிளைம் இருக்கு, இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணியாச்சு, இட் இஸ் போஸ்டட் ஃபார் ட்ரையல் on the date of trial, the plaintiff fails to appear. Hence, the court has to pass an order against the plaintiff dismissing the suit. When the suit is dismissed, whether the counterclaim filed by the defendant is also deemed to have been dismissed. அப்படின்னு இருக்கா? நிறைய பேர் சொல்லுவாங்க சூட்டே இல்லையே சார், அப்புறம் என்ன சார் கவுண்டர் கிளைம்? அதுக்கு தான் இது பதில். ஆர்டர் 8 ரூல் 6 டீல என்னன்னா, இட் இஸ் அ இண்டிபெண்டன்ட் சூட். அதான் அங்க சொல்லியிருக்காங்க முன்னாடி, இட் இஸ் an independent suit. So dismissed for default by the plaintiff. அப்படி பண்ணிட்டு கவுண்டர் கிளைம் இருக்குன்ற இஷ்யூஸ் பார்த்துட்டாங்கன்னா கோர்ட் என்ன பண்ணணும், அல்லது அன்னைக்கு வந்து கோர்ட்ல இருக்கக்கூடிய ஜூனியரோ அல்லது அந்த கவுன்சிலோ கோர்ட்னுடைய நாலேஜுக்கு கொண்டு வரணும். டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட்னு விட்டுறக்கூடாதுங்க, இதுல கவுண்டர் கிளைம் இருக்கு, ஃபார் அட்யூசிங் தி எவிடன்ஸ் ஆன் தி டிஃபெண்டன்ட் சைட் ஃபார் கவுண்டர் கிளைம் காலான் அப்படின்னு போடணும். போட்டு அதுல டிஃபெண்டன்ட்னுடைய எவிடன்ஸ் வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணி அந்த கவுண்டர் கிளைமை பொறுத்த அளவுக்கு ஒரு டிகிரி பாஸ் பண்ணணும். டிஸ்கண்டினியூவன்ஸ் ஆஃப் சூட் மீன்ஸ் டிஸ்மிஸ்ட் ஃபார் டிஃபால்ட் அப்படிங்கிறது வராது. அப்படிங்கிறது தான் வந்து 6D. 6E default of plaintiff to reply to counter claim. இதுல தான் சொன்னது, அந்த கவுண்டர் கிளைமுக்கு வந்து ரிப்ளை ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது 6E போடுறீங்க. If the plaintiff makes default in putting a reply to the counter claim made by the defendant, the court may pronounce the judgment against the plaintiff in relation to the counter claim made against him or make such order in relation to the counter claim as it thinks fit. கவுண்டர் கிளைமை பொறுத்த அளவுக்கு கண்டிப்பா வந்து ரிப்ளை கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னாலும் அதை பொறுத்த அளவுக்கு கோர்ட் வந்து ஆர்டர் வந்து பாஸ் பண்ணணும். ஏன்னா இவேசிவ் டினைல், அங்க டினைலே இல்லை, டினைல் இல்லைன்னா டீம்டு டு ஹவ் பீன் அட்மிட்டட், அந்த ஆஸ்பெக்ட்ல ஆர்டர் வந்து பாஸ் பண்ணணும். அடுத்தது ஆர்டர் 6F ரிலீஃப் டு டிஃபெண்டன்ட் வேர் கவுண்டர் கிளைம் சக்சீட்ஸ், வேர் இன் எ சூட் a set off or counter claim is established as a defense against the plaintiff's claim and any balance is found due to plaintiff or to defendant as the case may be, the court may give judgment to the party entitled to such balance.
இட் இஸ் மணி டிகிரியை பொறுத்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க. இது மணி டிகிரி மட்டும் இல்ல, என்ன டிகிரி வந்து மீதம் இருக்கு, எப்படி பாஸ் பண்ணணும் அப்படின்னு கோர்ட்டு அவைலபிள் ஃபேக்ட்ஸ்ல அவங்களுக்கு இருக்கும். அதன் அடிப்படையில சூட்டுலையும் பாஸ் பண்ணணும், கவுண்டர் கிளைமும் பாஸ் பண்ணணும். அதுதான் இதனுடைய இன்டென்ஷன். 6F இன்டென்ஷன் அதான். ரிலீஃப் டு டிஃபெண்டன்ட் வேர் கவுண்டர் கிளைம் சக்சீட்ஸ். சூட்டுலையும் பாஸ் பண்ணணும், கவுண்டர் கிளைம்லையும் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. அடுத்தது ரூல்ஸ் ரிலேட்டிங். இதை வந்து இந்த கன்க்ளூட் பண்ணும்போது, 8 கன்க்ளூட் பண்ணும்போது இந்த 6U 6F நான் திரும்பி எப்படி அப்படிங்கிறத நான் வந்து கிளாரிஃபை பண்றேன். 6G, ஏன்னா அதை பொறுத்தளவுக்கு ஒரு சில கோர்ட்ஸே வந்து ஒரு சில ஆஸ்பெக்ட்ல வந்து அதை எப்படி டீல் பண்றது அப்படின்னு தெரியாம ஒரு சில கிளாரிபிகேஷன் வந்து தேவைப்படுது. அதை நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன், தெரிஞ்சுக்குங்க. 6G, rules relating to written statement to apply. The rules relating to a written statement by defendant shall apply to a written statement filed in answer to a counter claim. எது 6E. அதான் சொன்னேன், இங்க சொல்லிட்டாங்க பாத்தீங்களா, ஏன் deemed to have been admitted there is no denial அப்படின்றது 6G ல சொல்றாங்க. 6G ல கவுண்டர் கிளைமுக்கு 6E ல வந்து ரிப்ளை ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அண்டர் ரூல் ஜில இட் இஸ் டீம்டு டு ஹவ் பீன் அட்மிட்டட். ரூல்ஸ் அப்ளிகபிள் ஃபார் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் தட் ரிப்ளை ஆல்சோ அப்படின்னு ஜில கொடுத்துறாங்க. அப்போ டினையல் இல்லை அப்படின்னு சொன்னால் இட் இஸ் டீம்டு டு ஹவ் பீன் அட்மிட்டட் அப்படிங்கிறது. அடுத்தது 8 டிஃபென்ஸ். 7 டிஃபென்ஸ் ஆர் செட் ஆஃப் ஃபவுண்டட் அப்பான் செப்பரேட் கிரவுண்ட்ஸ் where the defendant relies upon several distinct grounds of defense or set off or counterclaim founded upon separate and distinct facts, they shall be stated as far as may be separately and distinctly. அதாவது டிஃபரெண்ட் ஃபேக்ட்ஸ்ல வரக்கூடிய ப்ளீடிங்ஸை சேர்த்தி சொல்லக்கூடாது, தனித்தனியா வந்து சொல்லிடணும். அப்படின்னா இப்படி வச்சுக்கலாம். நீங்க டைட்டில் கேட்குறீங்க, டைட்டில் கேட்டுக்கிட்டே வரும்போது பேராகிராஃப்ல சொல்லிட்டு வரும்போதே நீங்க வந்து அட்வர்ஸ் பொசஷனும் கிளைம் பண்றீங்க பிளெயின்டிஃப்ல. பிளெயின்டிஃப் வந்து பிளெயின்டிஃபோ அல்லது டிபெண்டன்ட்டோ பை வே ஆஃப் அட்வர்ஸ் பொசஷன் நீங்க வந்து ஒரு கிளைம் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அட்வர்ஸ் பொசஷன்ற ஃபேக்ட்டுக்கு வந்து ஒரு பேராகிராஃப், டைட்டில பொறுத்த அளவுக்கு ஒரு பேராகிராஃப். ஏன்னா அட்வர்ஸ் பொசஷன் அப்படிங்கிறது தி டைட்டில் வருதா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இல்ல, ரைட் ஆஃப் தி ஒரிஜினல் ஓனர் லாஸ்ட், ரைட் ஆஃப் தி ஒரிஜினல் ஓனர் லாஸ்ட். நீங்க வந்து அட்வர்ஸ் பொசிஷன் அந்த பேராகிராஃப் வந்து பொசிஷனை டீல் பண்ணி வரக்கூடிய டைட்டில் வர்றது. ஆனா டிக்ளரேஷனை பொறுத்த அளவுக்கு டைட்டில் நீங்க கேட்கறது டாக்குமெண்ட் வந்ததுன்னா அது டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி டைட்டில் வர்றது, இது பொசிஷனை பேஸ் பண்ணி டைட்டில் வர்றது. டைட்டில் வந்து வர்றது இல்ல, ஒரிஜினல் ஓனருக்கு போயிடுறது, ஒரிஜினல் ஓனருக்கு போயிடுறது. அந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னால் அதை டிஸ்டிங்டா சொல்லணும், சேர்த்தி சொல்லக்கூடாது, டிஸ்டிங்டா சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. நியூ கிரவுண்ட் ஆஃப் டிஃபென்ஸ். எனி கிரவுண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் which has arisen after the institution of the suit or the presentation of a written statement claiming a set of counterclaim may be raised by the defendant or plaintiff as the case may be in his written statement. இது என்ன சார் அப்படின்னா, வாதி வழக்கு போட்டுட்டாரு, ஆனா பிரதிவாதி ஒரு நியூ செட் ஆஃப் டிஃபென்ஸ்ல ஒரு டாக்குமெண்ட் ரிலே பண்றாரு. அதாவது இந்த வழக்கு சொத்திற்கு இந்த பிரதிவாதிக்கு இந்த வாதியினுடைய தகப்பனாரோ அல்லது வாதியினுடைய தாத்தாவோ அல்ல வாதியினுடைய வேற யாராவது உறவினர்களோ இந்த பிரதிவாதிக்கு இந்த தாவா சொத்தை பொறுத்து ஒரு உயில் எழுதி வைத்துள்ளார் அப்படிங்கிறது ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ல அவர் சொல்றார். பிகாஸ் அவர் டினை பண்றது மட்டும் இல்லாம அவருக்கு இந்த சொத்து எப்படி கிடைச்சது, அவர் இந்த சொத்துல எப்படி அனுபவத்துல இருக்காரு, அவர் இந்த சொத்தை வந்து எதன் அடிப்படையில் அவர் வந்து வச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்கு அவர் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ல சொல்றார். வாதி சொன்ன வழக்குகள் தவறு, தாவா சொத்து அவருக்கு சொந்தமானதல்ல, தாவா சொத்து அவருக்கு உரிமையும் இல்லை உடைமையும் இல்லை, மாறாக வழக்கு தாக்கல் செய்வதற்கு முன்பாகவே பல ஆண்டுகளுக்கு முன்பாக தாவா சொத்து பிரதிவாதியின் அனுபவத்தில் உள்ளது. அந்த இந்த பிரதிவாதிக்கு இந்த சொத்தானது வாதியினுடைய தாத்தா இன்ன தேதியில் ஒரு உயில் மூலியமாக பாத்தியப்படுத்தி அவர் இறந்த பிறகு அந்த உயில் அமுலுக்கு வந்து அந்த சொத்தானது இந்த பிரதிவாதியினுடைய உடைமையில் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வருகிறது.
அவர் இதை பண்றாரு, அதை பண்றாரு, அதுல பண்ணிட்டு இருக்காரு, இதுல பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய பிளெயின்ட்ல இந்த உயிலை பத்தி எதுவுமே இல்லை. A new ground has been raised in the defense. நியூ கிரவுண்ட் ரைஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னால் அந்த உயில் கான்செப்டை பொறுத்தளவுக்கு யூ ஹாவ் டு ஃபைல் அ ரிப்ளை ஸ்டேட்மெண்ட் டினைங் தட் ஃபேக்ட். ரிப்ளை ப்ளீடிங்ஸ் டினைங் தட் ஃபேக்ட். அப்படி டினை பண்ணாதான் அங்க ஒரு இஷ்யூ வரும். பிரதிவாதி சொல்வது போல தாவா சொத்து உயில் எழுதி கொடுத்து உயில் அமுலுக்கு வந்து அவருடைய அனுபவத்தில் உள்ளதா, அல்லது வாதி சொல்வது போல தாவா சொத்து வாதியினுடைய உரிமையிலும் உடைமையிலும் உள்ளதா அப்படின்னு வரும். டினையில் இருந்தாதான் இஷ்யூ. இப்ப ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல போட்டுட்டாங்களே சார், நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, எஸ் நியூ கிரவுண்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அதை வாங்கி உடனே பார்த்துட்டு அதுல நியூ கிரவுண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க இண்டிபெண்டன்ட் ஆஃப் தி ப்ளீடிங்ஸ் அப்படின்னு சொன்னால் தி பிளெயின்டிஃப் ஹஸ் டு நெசசரிலி ஃபைல் a written statement denying all the new facts canvassed by the defendant in the written statement. Otherwise it is an admission. அடுத்தது 9. No pleading subsequent to the written statement of a defendant other than by way of defense or set off or counter claim shall be presented except by the leave of the court. நீங்க கொடுக்கலாம், அதாவது முதல்ல கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா if the independent application is filed on the date when the written statement is filed, the fact that has been omitted to be stated because it was not in the knowledge of the defendant at the time of filing of the written statement, but subsequently when we have chatted with our elders we came to know that fact. This fact came to know only after the filing of the written statement, which is so necessary in order to defend the case. Hence the additional or subsequent pleadings can be taken off அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பர்மிஷன் கேட்டு சப்சிக்வெண்ட் ப்ளீடிங்ஸ் கேட்கலாம். இப்ப அவர் கேட்டார் இந்த செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இண்டிபெண்டா இருந்ததுன்னா யூ ஹாவ் டு ஃபைல், பட் இட் இஸ் ஒன்லி அன் elaboration of the fact already stated அப்படின்னா நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் இது, அதான் இங்க இருக்கிறது. Procedure when party fails to present the written statement called for by the court, where any party from whom the written statement is required under Rule 1 or Rule 9 fails to present the same within the time permitted by or fixed by the court, as the case may be, the court shall pronounce judgment against him or make such other order in relation to the suit as it thinks fit, and on the pronouncement of such judgment a degree shall be drawn up. இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே யோசனை பண்ணீங்கன்னா, இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை வந்து 90 நாள்ல நீங்க கொடுக்கணும், 30 நாள்ல கொடுக்கணும், 90 நாள்ல கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு பாத்தீங்களா? இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடியே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஆர்ட் ரூல் 10ல நீங்க கொடுக்கணும்னு இருக்கு. ஆர்ட் ரூல் 10ல ப்ரொசீஜர் when party fails to present the written statement called for by the court, where any party from whom a written statement is required under Rule 1 and Rule 9 fails to present the same within the time permitted or fixed by the court. இப்ப 30 நாள் 90 நாள் அப்படின்னு இப்ப அந்த டயத்தை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி டைம் ஃபிக்ஸ் பண்ணி தானே அட்ஜாயின்மெண்ட் கொடுத்தாங்க. பை தி கோர்ட் ஆஸ் தி கேஸ் மே பி தி கோர்ட் ஷல் ப்ரொனவுன்ஸ் தி ஜட்ஜ்மெண்ட். கொடுக்கல அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணணும் 30 நாள்ல அப்படின்ற அமெண்ட்மெண்ட் கொஞ்சம் டீப்பா போய் பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் ஃபார் தி பார்ட்டி பட் ஃபார் தி கோர்ட். ஏன்னா கோர்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வருஷ கணக்கில் டைம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. பட் பார்ட்டிக்கு ஏற்கனவே இருக்கு ஆர்ட் ரூல் 10ல கோர்ட் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கேட்டு கொடுக்கலன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து பாஸ் பண்ணலாம் அப்படின்ற வந்து இருக்கு. அப்ப அந்த ரெஸ்ட்ரிக்டட் டைம் அப்படின்ற அமெண்ட்மெண்ட் என்ன அப்படின்னா, அந்த டயத்துக்கு மேல கோர்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அட்ஜாயின்மெண்ட் கொடுக்க முடியாது. அதான் அமெண்ட்மெண்ட். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஆர்ட் ரூல் 10னுடைய ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் தான் ஆர்ட் ரூல் 1A. இது 10. இப்போ இந்த
6E-ம் 6F-ம் ஒரு லிட்டில் பிட் கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். என்ன அப்படின்னா, இப்போ சூட்டையும் கவுண்டர் கிளைமையும் டிஸ்போஸ் பண்ணியாச்சு. சூட்டையும் கவுண்டர் கிளைமையும் டிஸ்போஸ் பண்ணியாச்சுன்னா டிகிரி எப்படி டிராஃப்ட் பண்றது? டிகிரி எப்படி டிராஃப்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு டயலமா. என்னன்னா, எப்படி இது வந்து கவுண்டர் கிளைம்ன்றது ஒரு சூட் அப்படின்னு சொல்லிடுறாங்களோ, அது ஒரே ஜட்ஜ்மெண்ட் கீழே வர்றதுனால அதுக்கு 2 டிகிரி கிடையாது, 2 டிகிரி கிடையாது, 2 அப்பீல் கிடையாது. ஒரே டிகிரி, ஒரே அப்பீல். என்ன சூட்டை பொறுத்தளவுக்கு மேல என்னென்ன வருது, யார் வக்கீல், யார் அப்பியர் ஆனாங்க, என்னென்ன வந்தது, என்னைக்கு சூட்டு ஃபைல் பண்ணாங்க, என்னைக்கு சூட்டு டேக்கன் ஆன் ஃபைலு, சூட்டினுடைய ரிலீஃப் என்ன, அந்த ரிலீஃபுக்காக அவங்க ஒட்டின கோர்ட் ஃபீஸ் என்ன, கோர்ட் சொல்லியிருக்கக்கூடிய தீர்ப்புரை என்ன, வாதியின் வழக்கு அனுமதிக்கப்படி செலவு தொகை என்று அனுமதிக்கப்படுகிறது. இட்ஸ் எ டிகிரி. அந்த வாதியினுடைய வழக்கு செலவு தொகை என்றது அனுமதிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா பிளைன்ட்டினுடைய ஷெட்யூல் ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும். பிளைன்ட்டினுடைய ஷெட்யூல் ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது பிரதிவாதி தாக்கல் செய்த எதிர்கட்டு கோரிக்கை, தாக்கல் செய்த நாள், ஃபைலுக்கு எடுத்த நாள், எதிர்கட்டு கோரிக்கையில் பிரதிவாதி செலுத்தியுள்ள நீதிமன்ற கட்டணம் இவ்வளவு. இந்த எதிர்கட்டு கோரிக்கை முடிவாக பிரதிவாதி தாக்கல் செய்த எதிர்கட்டு கோரிக்கை செலவு தொகையின்றி தள்ளுபடி செய்யப்படுகிறது. இட்ஸ் எ டிகிரி. இதுக்கு கீழே அந்த கவுண்டர் கிளைம்ல சொல்லியிருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, இந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி எழுதி அதுக்கப்புறமா வாதியினுடைய காஸ்ட் லிஸ்ட் என்னவோ அல்லது பிரதிவாதி போட்டிருக்கக்கூடிய காஸ்ட் லிஸ்ட் ரெண்டையும் சேர்த்து ஒரு டிகிரி டிராஃப்ட் பண்ணணும். இந்த டிகிரி தான் அந்த டிஸ்மிசல், அதாவது அந்த சூட்டினுடைய டிஸ்போசலுக்கு உண்டான டிகிரி. இந்த டிகிரியின் பேர்ல நீங்க பாதிக்கப்பட்ட அந்த பிரதிவாதி அப்பீல் போடும்போது அவரு அப்பீல் கிரவுண்ட்ஸ் எழுதும் போது ஃபர்ஸ்ட் என்ன பிளைன்டிஃப் கேஸ டிகிரி பண்ணிருக்காங்களே அது தப்பு, அதை எதிர்த்து நான் வந்து இந்த அப்பீல் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நேச்சர் ஆஃப் கிளைம் இன் அப்பீல் அப்படின்னு போட்டு, நேச்சர் ஆஃப் கிளைம் இன் அப்பீல் என்ன, டு செட் அசைட் தி டிகிரி பாஸ்ட் பை தி பிளைன்டிஃப் டிகிரிங் தி சூட் இன் ஃபேவர் ஆஃப் தி பிளைன்டிஃப் பை அலோயிங் திஸ் அப்பீல் அண்ட் டு டிஸ்மிஸ் தி சூட். அடுத்தது என்ன, நேச்சர் ஆஃப் கவுண்டர் கிளைம்னு இன்னொரு காலம். நேச்சர் ஆஃப் கவுண்டர் கிளைம் அப்படின்னு போட்டு கவுண்டர் கிளைம் இதுக்கு போட்டிருக்கோம். அங்கே சூட்டு போட்டாங்க, சூட்டை இந்த மாதிரி பண்ணணும், சூட்டு வேல்யூ என்ன, அதுக்கு உண்டான கோர்ட் ஃபீஸ். கவுண்டர் கிளைம் என்ன, கவுண்டர் கிளைமினுடைய நேச்சர் என்ன, கவுண்டர் கிளைமுக்கு உண்டான கோர்ட் ஃபீஸ். அது வந்து லோவர் கோர்ட்ல இருக்கிறது. அப்பீல் போடும்போது லோயர் கோர்ட்ல இப்படி இருந்தது, அப்பீல்ல இந்த மாதிரி கேட்கிறோம், அப்பீல்ல இந்த மாதிரி பண்றோம். அப்ப கவுண்டர் கிளைம், நேச்சர் ஆஃப் கவுண்டர் கிளைம் சொல்லி, நேச்சர் ஆஃப் கவுண்டர் கிளைமினுடைய கோர்ட் ஃபீஸ் சொல்லி, கவுண்டர் கிளைம் என்ன பண்ணணும் அப்பீல்ல அப்படின்னு சொல்லி, டோட்டல் கோர்ட் ஃபீஸ் எவ்வளவு ஒட்டியிருக்கோன்னு சொல்லி, இதே டிகிரிலேயே 2 கோர்ட் ஃபீஸையும் ஒட்டி 2 ஃபைண்டிங்ஸையும் ஒரு டிகிரியில் இருக்கிறத ஒரே அப்பீல்ல சேலஞ்ச் பண்றது தான் ப்ரொசீஜர். ஒரு சில பேருக்கு சந்தேகம் வந்து கவுண்டர் கிளைம் இருந்து டிஸ்போஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க 2 அப்பீல் போடணும் அப்படின்னு சொல்றாங்க. அது தவறு. டிகிரி இப்படிதான் இருக்கணும். அந்த டிகிரிக்கு அப்பீல்ல ஒரு சூட்டு டிகிரி ஆகி பிரதிவாதி டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னாலோ, டிகிரி கவுண்டர் கிளைம் டிஸ்மிஸ் ஆயிருக்குனாலோ, அல்லது சூட்டு டிஸ்மிஸ் பண்ணப்பட்டு கவுண்டர் கிளைம் அலோ ஆயிருக்குனாலோ அப்பீல் ஒன்று தான், கோர்ட் ஃபீ 2, அப்பீல்ல 2யுமே கேட்கணும். வாதி வழக்கறிஞர் வாதி அப்பீல் போட்டிருந்தாரு அப்படின்னா என் கேஸை டிகிரி பண்ணுங்க, கவுண்டர் கிளைமை டிஸ்மிஸ் பண்ணுங்க. பிரதிவாதி வந்து அப்பீல் போட்டிருக்காரு அப்படின்னா கவுண்டர் கிளைமை டிகிரி பண்ணுங்க, வாதியினுடைய அப்பீல் வாதியினுடைய வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு கேட்கணும். இது 2க்கும் உண்டான கோர்ட் ஃபீஸை அப்பீல் கோர்ட்ல ஒட்டணும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஆர்டர் 8
முடிந்தது. அடுத்து ஆர்டர் 9, எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியரான ஆர்டர் இது. ஆஸ் அன் அட்வொகேட், எல்லா அட்வொகேட்டுகளுக்கும் வந்து ரொம்ப ஃபெமிலியரா இருக்கக்கூடிய ஒரு ஆர்டர். இந்த ஆர்டர் வந்து அப்பியரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அண்ட் கான்சிக்வன்ஸ் ஆஃப் நான் அப்பியரன்ஸ், வந்தும் வராமலும் இருந்தால், வழக்கு போட்டுவிட்டு வந்தும் வராமல் இருந்தால் கோர்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் 9. பார்ட்டிஸ் டு அப்பியர் ஆன் டே ஃபிக்ஸ்ட் இன் சம்மன்ஸ் ஃபார் டிஃபெண்டன்ட் டு அப்பியர் அண்ட் ஆன்சர். On the day fixed in the summons for the defendant to appear and answer, the parties shall be in attendance at the courthouse in person or by their respective pleaders. சம்மன் சர்வாச்சு அப்படின்னா அந்த அன்னைக்கு வாய்தா வர்ற அன்னைக்கு அவர் நேர்லையோ அல்லது ஒரு வழக்கறிஞர் மூலமாக ஆஜராக வேண்டும். 1. ஆர்டர் 9 ரூல் 1. 2. dismissal of this of suit where summons not served in consequences of plaintiff's failure to pay cost. இதுல வந்து சூட்டு போட்டீங்க, எமர்ஜென்ட் போட்டீங்க, பேட்டா கட்டல, பேட்டா கட்டாததுனால சூட்டை வந்து டிஸ்மிஸ் பண்ணலாம். ஆர்டர் 9 ரூல் 2. அடுத்தது வேர் நெய்தர் பார்ட்டி அப்பியர்ஸ் சூட் டு பி டிஸ்மிஸ்ட். வேர் நெய்தர் பார்ட்டி அப்பியர்ஸ் when the suit is called on for hearing, the court may make an order that the suit be dismissed. எழுதுறாங்க இல்லையா, நோ ரெப்ரசன்டேஷன், பார்ட்டி கால்டு, நோ ரெப்ரசன்டேஷன், டிஸ்மிஸ்ட். அது எந்த அதிகாரத்தில் எழுதுறாங்க அப்படின்னா ஆர்டர் 9 ரூல் 3ல வந்து எழுதுறாங்க. அடுத்தது ஆர்டர் 9 ரூல் 4. plaintiff may bring fresh suit or court may restore the suit to file where a suit is dismissed under rule 2. rule 2 என்ன, பேட்டா நாட் பெய்டு. ரூல் 2 வந்து பேட்டா நாட் பெய்டா இருந்து சூட் வந்து டிஸ்மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் you have to file an application under order 9 rule 4. under rule 2 or rule 3, plaintiff may, rule 3 no representation dismissed அப்படினாலுமே he may apply for an order to set aside the dismissal, set aside, or if he satisfies the court that there was sufficient cause. வர முடியாதுக்கு காரணம் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு காரணத்திலையும் வந்து நீங்க வந்து இப்போ வந்து இந்த ரெண்டு காரணத்திலையும் வந்து வரல அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஆர்டர் 9 ரூல் 4ல வந்து அப்ளிகேஷன் போடணும். எது, பேட்டா நாட் பெய்டு, சூட் டிஸ்மிஸ்ட் அப்படின்னு சொன்னாலும் நோ ரெப்ரசன்டேஷன், போத் பார்ட்டிஸ் கால்டு ஆப்சென்ட், நோ ரெப்ரசன்டேஷன், சூட் இஸ் டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் அப்படின்னா நீங்க வந்து ஆர்டர் 9 ரூல் 4ல வந்து புதுசாகவும் சூட்டு போடலாம் அல்லது அந்த சூட்டை ரெஸ்டோர் பண்ணவும் சொல்லலாம். அது வந்து ஏற்கனவே போன தடவை வந்து அந்த கிளாஸ்ல வந்து அந்த ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட் வந்து வரல அப்படின்ற அந்த காசுல புதுசாகவும் போடலாம் அப்படின்ற கான்செப்ட்ல இதுவும் சொல்றது. ஒன்லி டு அவாய்ட் தி டிலே அண்ட் எக்ஸ்பென்ஸ், அதான் அது. அடுத்தது டிஸ்மிசல் ஆஃப் சூட் வேர் தி பிளைண்டிஃப் ஆஃப்டர் சம்மன்ஸ் ரிட்டர்ன்ட் அன்சர்வ்டு ஃபெயில்ஸ் ஃபார் 7 days டு அப்ளை ஃபார் தி ஃப்ரெஷ் சம்மன்ஸ். அதான் சொன்னேன், 7 நாளுக்குள்ள வந்து சம்மன்ஸ் வந்து போகுது, நோ அட்ரஸ் நாட் சர்வ்டு அல்லது ஆப்சென்ட் அஃபிக்ஸ்டு நாட் சர்வ்டு அப்படின்னு சொன்னால் 7 நாளுக்குள்ள ஃப்ரெஷ் பேட்டா கட்டுறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அப்படி கட்டலன்னா அந்த அடிப்படையிலேயே நோ ஸ்டெப்ஸ் ஹவ் பீன் டேக்கன் ஃபார் பேட்டா நாட் பெய்டு வித்தின் 7 days, சூட் இஸ் டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் அப்படின்னும் 5ல வந்து சூட் வந்து டிஸ்மிஸ் பண்ணலாம். இங்கேயும் பண்ணலாம். அதே மாதிரி மேல சொன்ன மாதிரியே இன்ன காரணத்தினால அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பேட்டா எடுக்காதது, இது பேட்டா எடுத்து 2வது டைம் வந்து ப்ராப்பர் அட்ரஸ்க்கு சர்வ் பண்ணாதது. இதுலயும் நீங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து கண்டவுன் பண்ணி திரும்பி வந்து பேட்டா வந்து அனுப்ப சொல்லி சொல்றதுக்கு கோர்ட்டுக்கு வந்து பவர் இருக்கு. அது வந்து ஆர்டர் 9 ரூல் 5ல போடணும். அடுத்து ப்ரொசீஜர் when only plaintiff appears. when only plaintiff appears, where the plaintiff appears and the defendant does not appear when the suit is called for on hearing, then when summons duly served, if it is proved that the summons was duly served, the court may make an order that the suit be heard ex parte. Order 9 rule 6ல ட்ரையல் அன்னைக்கு வாதி அப்பியர் ஆறாரு, பிரதிவாதி அப்பியர் ஆகல, ஆனா கோர்ட் ரெக்கார்ட்ஸை பார்க்கும்போது சம்மன்ஸ் வந்து ப்ராப்பரா சர்வ் ஆயிருக்கு
அப்படின்றது தெரிஞ்சால் அவங்கள வந்து எக்ஸ்பார்ட்டி பண்ணலாம். எக்ஸ்பார்ட்டியா ப்ரொசீட் பண்ணி ஃபர்தர் இதுக்கு வந்து போகலாம் அப்படின்றது ஆர்டர் 6. when summons duly served, when summons not duly served, if it is not proved that the summons was not duly served, the court shall direct a second summons to be issued served on the defendant. அந்த மாதிரி டிஃபெண்டன்ட் கால் பண்ணும்போதே இப்ப சர்வீஸ் ஹெல்டு சஃபிஷியன்ட், ஆப்சென்ட் அஃபிக்ஸ்டு, சர்வீஸ் ஹெல்டு சஃபிஷியன்ட் அப்படின்னு போட்டுட்டாங்கன்னா தாராளமா ஆர்டர் 9(6)A வந்து போதும், பண்ணலாம். பட் சம்மன் சர்வ் ஆகலைன்னா ரெக்கார்ட்ஸ் பார்க்கும்போது புதுசா சம்மன் அனுப்புங்க அப்படின்னு சொல்லணும். அடுத்தது when summon served but not in due time, if it is proved that the summons was served on the defendant but not in sufficient time to enable him to appear and answer on the day fixed in the summons, the court shall postpone the hearing of the suit to a future day to be affixed by the court and shall direct notice of such day to be given to the defendant. இது எப்படி போடுறாங்க, எப்படி பண்றாங்க அப்படின்னா, சம்மன்ஸ் வந்து போஸ்டர்ல போயிருக்கு. சம்மன் போஸ்டர்ல போயிட்டு அக்னாலஜ்மெண்ட் வந்து வரல. அந்த ஹியரிங்க்கு முன்னாடி அக்னாலஜ்மெண்ட் வரல. அப்படின்னா டியூ சர்வீஸ் இல்லை அப்படிங்கும் போதும், அல்லது அக்னாலஜ்மெண்ட் சர்வீஸ் ஆயிருக்குன்னு வந்து அவனுக்கு சஃபிஷியன்ட் டைம் கோர்ட்ல வந்து அப்பியர் ஆகிறதுக்கு உண்டான நேரம் இல்லை அப்படின்ற இருந்தது அப்படின்னு சொன்னால், கோர்ட் இன்னொரு தேதிக்கு அந்த வழக்கை மாத்தி வச்சுட்டு அந்த தேதி இன்டிமேஷனை திரும்பி டிஃபெண்டன்ட்டுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது C6C. 2 என்ன, where it is owing to plaintiff's default, the summons was not duly served or was not served in sufficient time, the court shall order the plaintiff to pay the cost occasioned by the postponement. அந்த வாதியினுடைய அஜாக்கிரதையினால அந்த டயத்துக்குள்ள அந்த சம்மன்ஸ் வந்து சர்வ் பண்ண முடியாம போச்சு அப்படின்னா, வாதிக்கு கோர்ட் வந்து ஒரு காஸ்ட் வந்து அந்த சம்மன்ஸை டயத்துல எடுக்காததுனால போடலாம். கோர்ட்டுக்கு வந்து அதிகாரம் இருக்கு. ஆர்டர் 6 சப்கிளாஸ் 2 அப்படிங்கிறதுல அதிகாரம் இருக்கு. அது யாருக்கு சார் கொடுப்பாங்க அந்த காஸ்ட்டை அப்படின்னா, இந்த மாதிரி கண்டின்ஜென்சிஸ் தான் லீகல் எய்டு கொடுக்க சொல்லி போடுறது. 7 நாளுக்குள்ள நீங்க டைம் எடுக்கல, 7 நாளுக்குள்ள அந்த சம்மன் எடுக்கணும். அந்த சம்மன் அந்த டயத்துக்குள்ள சர்வ் ஆகாததுக்கு டைம் எடுக்காததுக்கு காரணம் என்னன்னா, பேட்டா கொடுக்கலன்னா நீங்க ஒரு பெட்டிஷன் கொடுக்கலாம். அந்த பெட்டிஷனை மெக்கானிக்கலா அலோவ் பண்ணாம இந்த ப்ரொவிஷன் கீழே ஆர்டர் 6 சப்கிளாஸ் 2னால இந்த டிலேக்கு காரணம் நீங்களே சொல்லியிருக்கீங்க. அதனால ஆன் பேமெண்ட் ஆஃப் காஸ்ட் ஆஃப் ₹100 டு பி பெய்டு லீகல் எய்ட் தி பெட்டிஷன் இஸ் அலவுட் அண்ட் இன் ப்ரூஃப் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் இது வந்து இஷ்யூ சம்மன்ஸ் டு தி டிஃபெண்டன்ஸ் அப்படின்னு போட்டால் சட்டப்படி ரைட்டு. போட்டுட்டாங்களே, அதிகாரம் இல்லையே, சம்மன் எடுக்கிறதுக்கு போய் லீகல் எய்ட்ல ₹100 வந்து காஸ்ட் வந்து போட்டிருக்காரு, இது எந்த ஒரு நியாயம் அப்படின்னா சட்டத்துல இருக்கு. போட்டா முதல்ல ஆபீசரை திட்டப்படாது, ஏன்னா அது நமக்கு தெரியல. இப்படி ஒரு ப்ரொவிஷன் இருக்கு சிபிசில, இத வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு தெரியல. அதனால அந்த மாதிரி ஒரு ஆபீசர் வந்து ஆர்டர் போட்டுட்டா, என்னப்பா இது பேட்டா கட்டுறதுக்கு டைம் இல்லைன்னா காஸ்ட் போட்டிருக்காருப்பா, இது எப்படின்னு தெரியல அப்படின்னா, அப்படிதான் ஆர்டர் 6 ரூல் 2ல கோர்ட் ஹஸ் காட் பவர்ஸ், தாராளமா வந்து பண்ணலாம். ஏன்னா டிலே காசு ஆகுது, யாருனால, வாதினால. அதனால வந்து கொடுத்துருக்காங்க. அந்த தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி போட்டாலுமே சட்டப்படி ஆர்டர் சரி. அதை நம்ம வந்து அங்கலாய்க்கிறதுக்கோ அல்லது இப்படி ஒரு ப்ரொவிஷனே இல்லாம பண்ணியிருக்காங்களே அப்படின்றதுக்கோ இடம் இல்லை, தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ப்ரொசீஜர் வேர் டிஃபெண்டன்ட் அப்பியர்ஸ் ஆன் தி டே அட்ஜர்ன்ட் ஹியரிங் அண்ட் அசைன்ஸ் குட் காஸ் ஃபார் ஹிஸ் ப்ரீவியஸ் நான் அப்பியரன்ஸ். அதாவது டிஃபெண்டன்ட் வந்து சம்மன் சர்வ் ஆகி அந்த கோர்ட் சொன்ன டயத்துக்குள்ள அவங்களால வர முடியல அப்படின்னு சொன்னால், கோர்ட் எக்ஸ்பார்ட்டியா ஆர்டர் பாஸ் பண்ணிடுச்சுன்னா அதுக்கு சஃபிஷியன்ட் ரீசன் சொல்லி அந்த ஆர்டர் 9 ரூல் 7ல எங்க பேர்ல பாஸ் பண்ண எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் செட்டிஸ்ஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் இருக்கு அப்படின்னு சொன்னால் கோர்ட் வந்து அதை அலோவ் பண்ணி அவங்கள ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபைல் பண்றதுக்கு பர்மிட் பண்ணலாம். ஆர்டர் 9 ரூல் 7
where on the time when the defendant fails to appear before the court after service of summons, causing probable reason for his non-appearance before the court, and if it is satisfied by the affidavit, the application can be allowed under Order 9 Rule 7 and the defendant is permitted to file his written statement subsequently. அதுவும் அடுத்தது Order 9 Rule 8 procedure where defendant only appears. Order 6 என்ன plaintiff only appears. இங்க Order 8 என்ன defendant only appears. Procedure where defendant only appears, where the defendant appears and the plaintiff does not appear. When the suit is called on for hearing, the court shall make an order that the suit be dismissed, unless the defendant admits the claim or part thereof, in which case the court shall pass a decree against the defendant upon such admission, and where part only of the claim has been admitted, half dismiss the suit so far as it relates to the remainder. ஒத்துக்கிட்டாங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல வந்து ஒத்துக்கிட்டு சப்மிட்டட் ஃபார் டிகிரி அல்லது வந்து ஹாஃப் கன்சிடரேஷன் சப்மிட்டட் ஃபார் டிகிரி அப்படின்னு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த டயத்துல வாதி வரல, பிரதிவாதி மட்டும் வந்திருக்காருன்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு 1 லட்ச ரூபா கிளைம்னா 50,000 ரூபாய் ஒத்துக்கிட்டு இருக்காருன்னா 50,000 ரூபாய்க்கு டிகிரி பண்ணிடலாம். அல்லது டினை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் வாதி வரல அப்படின்னு சொன்னா சூட் இஸ் டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட். 8ல ஆர்டர் டிஃபெண்டன்ட் வந்து டிஃபெண்டன்ட் வரலன்னா எக்ஸ்பார்ட்டி பண்றது 6ல, வாதி வரலன்னா எக்ஸ்பார்ட்டி பண்றது 8ல. Order 9 Rule 8ல வாதி வந்து அதாவது பிரதிவாதி வந்து அந்த டயத்துல வர முடியல அப்படின்னா வரலன்னு சொல்றத காரணம் சொல்றது Order 8 Rule 7ல. வாதி வராம தள்ளுபடி ஆனதுக்கு அவரு ஒரு காரணம் சொல்லி ரெஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அது Order 9 Rule 9ல. Defendant only appears. Degree against plaintiff by default bars fresh suit. இது ஒரு limited form of res judicata. Where a suit is wholly or partly dismissed under Rule 8, the plaintiff shall be precluded from bringing a fresh suit in respect of the same cause of action. But he may apply for an order to set aside the dismissal, set the dismissal aside, and if the court satisfies the court there was sufficient cause for his non-appearance. அவர் வராததுக்கு காரணம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் கோர்ட் வந்து நீங்க ரீசன் சொல்லி நீங்க வந்து டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட்ட ரெஸ்டோர் பண்ணிக்கலாம். Order 9 Rule 9. புதுசா சூட்டு போட முடியாது on the same cause of action. No order shall be made under this rule unless notice of application has been served on the opposite party. Other side notice கொடுத்து ஹியர் பண்ணி தான் அதர் சைடு ஹியர் பண்ணி தான் ஆர்டர் வந்து போடணும். எய்தர் ஃபார் ரெஸ்டோரேஷன், டிஃபெண்டன்ட் வரலனாலும் சரி, பிளைன்டிஃப் வரலனாலும் சரி. Procedure in case of non-attendance of one or more of several plaintiffs, where there are more plaintiffs than one, and one or more of them appear, and the others do not appear, the court may, at the instance of them appear, at the instance of the plaintiff or plaintiffs appearing, permit the suit to proceed in the same way as if all the plaintiffs had appeared, or make such order as it thinks fit. அஞ்சு வாதி இருக்காங்க, கூப்பிடும் போது 5 வாதி வரல, ஒரு வாதி தான் வந்தாங்கன்னா 4 வாதி வரல அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்மிஸ் பண்ண முடியாது. எல்லாரும் அப்பியர் ஆனாங்கன்னு சொல்லி அடுத்து என்ன ஸ்டேஜோ அந்த ஸ்டேஜுக்கு தான் வந்து கோர்ட் ஆர்டர் போடணும். யாருமே வரலன்னா வேற, 4 வாதி இருக்காங்க, 5 வாதி இருக்காங்க, 5 வாதியில ஒருத்தர் அப்பியர் ஆயிட்டாரு அப்படின்னா மத்த 4 பேர் கூப்பிட்டு வரலன்னா சூட்டை டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது. என்ன இதுல சொல்றாங்கன்னா, ஒருத்தர் அப்பியர் ஆனாலுமே எல்லாரும் அப்பியர் ஆனதா சொல்லி அடுத்த ஸ்டேஜுக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அது 10. Procedure in case of non-attendance of one or more several defendants. அதே தான் அங்கேயும் பிளைன்டிஃபுக்கு என்னவோ அதே தான் டிஃபெண்டன்ட்டுக்கும். அடுத்தது Order 9 Rule 12. Consequence of non-attendance without sufficient cause shown of the party ordered to appear in person, where a plaintiff or the defendant who has been ordered to appear in person
does not appear in person or show sufficient cause to the satisfaction of the court for failing to appear, he shall be subject to all the provisions of the foregoing rules applicable to the plaintiffs and defendants respectively who do not appear. இப்போ ஃபார் அப்பியரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்னு ஒரு ஆர்டர் போடுறாங்க கோர்ட். எந்த அதிகாரத்துல போடுறாங்க அப்படின்னா ஆர்டர் 9 ரூல் 12 போடுறாங்க. அன்னைக்கு வரலன்னா அட்ஜர்ன்மெண்ட் கொடுக்கறது வேற. ஆனா அன்னைக்கு பார்ட்டி வரலன்னு சொல்லி என்டாஸ்மெண்ட் போட்டுட்டு ஃபர்தர் ஆர்டர்ஸ் போடலாம் ஆர்டர் 9 ரூல் 12. அதுக்கும் வரலன்னா இந்த மாதிரி ஆர்டர் போட்டுட்டீங்கன்னா ஏற்கனவே சொல்லக்கூடிய அந்த வாதி அப்பியரா சொல்லி போட்டு வரலன்னா என்ன வந்து ஆர்டர் 9 ரூல் 9ல போடுறோமோ அந்த அப்ளிகேஷன் போடணும். டிஃபெண்டன்ட் வரலன்னா ஆர்டர் 9 ரூல் 7ல போடணும். ஈவன் ஃபார் தி அப்பியரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் இஃப் தி கோர்ட் பாஸ்ட் அன் ஆர்டர் ஃபார் தி அப்பியரன்ஸ் ஹூ ஃபெயில்ஸ் டு அப்பியர் அண்ட் தி கோர்ட் பாஸ்ட் ஆர்டர் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்கா வந்து அதுல தான் நீங்க வந்து அதுலயும் ஆர்டர் போடணும். கோர்ட் வர சொல்லி வரலன்னாலும் அதுதான், கேஸ போட்டுட்டு நீங்க வரலன்னாலும் அதுதான். அடுத்தது ஆர்டர் 9 ரூல் 13 setting aside degree ex parte against defendant in any case. இதுல வந்து வாதி அப்பியர் ஆகி பிரதிவாதி அப்பியர் ஆகாம எவிடன்ஸ் எடுத்து ஒரு டிகிரி பாஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னால் இட் இஸ் எக்ஸ் பார்ட்டி டிகிரி. இந்த எக்ஸ் பார்ட்டி டிகிரியை வந்து டிஃபெண்டன்ட் வந்து வித்தின் 30 days வந்து செட்டிசைட் பண்ணணும். வித்தின் 30 days செட்டிசைட் பண்ணல அப்படின்னா செக்ஷன் 5ஓட ப்ராப்பர் ரீசன் சொல்லி இந்த வந்து எக்ஸ் பார்ட்டி டிகிரி செட்டிசைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்ளிகேஷன் போடணும். அந்த அப்ளிகேஷனை கன்சிடர் பண்ணிட்டு ஆர்டர் 9 ரூல் 13ல ஆர்டர் போடுவாங்க. இந்த எக்ஸ் பார்ட்டி டிகிரியை பொறுத்த அளவுக்கு டு செட் அசைட் தி எக்ஸ் பார்ட்டி டிகிரி என்ற ஆர்டர் 9 ரூல் 13லயும் நீங்க ட்ரையல் கோர்ட்ல போடலாம், அல்லது எக்ஸ் பார்ட்டி டிகிரியை எதிர்த்து அப்பீலும் போடலாம். நோ டிகிரி டு பி செட் அசைட் வித்வுட் நோட்டீஸ் டு ஆப்போசிட் பார்ட்டி. இதே மாதிரி ஆர்டர் 9 ரூல் 13யும் ஆடியோ அல்ட்ரம் பல்ட்ரம் தான் எல்லாமே. அதர் சைடை கேட்டுட்டு தான் நீங்க வந்து அந்த எக்ஸ் பார்ட்டி டிகிரி செட் அசைட் பெட்டிஷன்ல ஆர்டர் போடணும். இட் இஸ் மேண்டேட்டரி. இதுதான் வந்து ஆர்டர் 9. ஆர்டர் 10 examination of parties by the court. Ascertainment whether allegations in pleadings are admitted or denied. At the first hearing of the suit, the court shall ascertain from each party or has pleader whether he admits or denies such allegation of fact as are made in the plaint or written statement if any of the opposite party. ஏன்னா ஏன் இஃப் எனின்னு போடுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹியரிங்ல வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறதுக்கு உண்டான வாய்ப்பு கம்மி, அதனால இஃப் எனின்னு சொல்றாங்க. சூழ்நிலையும் இருக்கு, மொத்தமா இல்லைன்னு சொல்ல முடியாது, அதனாலதான் அதை சொல்றாங்க. அண்ட் as are not expressly or by necessary implication admitted or denied by the party against whom they are made, the court shall record such admissions and denials. இது என்ன சார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹியரிங்ல வாதியும் கோர்ட்ல அப்பியர் ஆறாரு, பிரதிவாதியும் கோர்ட்ல அப்பியர் ஆறாரு. இவங்க தான் பார்ட்டிகள் அப்படின்னு கோர்ட் அசர்டைன் பண்ணதுக்கு அப்புறமா கோர்ட் கேக்குறாங்க பிரதிவாதி கிட்ட, எப்பா வாதி உன் பேர்ல 50,000 ரூபாய் நீ வந்து கடன் வாங்கினதா சொல்லி இந்த கடன் நீ கொடுக்கல அப்படிங்கறதுனால இந்த வழக்க போட்டிருக்காரு, இதுக்கு நீ என்னப்பா சொல்ற அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஹியரிங் அன்னைக்கு கேட்டாங்க. அப்படின்னா அதுல பிரதிவாதி நான் 50,000 வாங்கலீங்க, 25,000 ரூபாய் வாங்கினேன், இல்லாட்டி 30,000 ரூபாய் தாங்க நான் வாங்கினேன், நான் கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்கு, நான் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னால் தி கோர்ட் shall record such admissions
அண்ட் டினையல்ஸ். இப்ப வாதி அவர் சொல்றது தப்புங்க, 50,000 ரூபாய் தான் வாங்கினாரு, அவர் அதை கொடுக்கல, நான் அதனாலதான் கேஸ் போட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா பிரதிவாதி சொன்னாரு பாத்தீங்களா, ஒத்துக்கிட்டாரு பாருங்க, அதையும் ரெக்கார்ட் பண்ணணும். வாதி மறுத்தாருல, அதையும் ரெக்கார்ட் பண்ணணும். இட் இஸ் an official duty of the court under order 10 rule 1A. Direction of the court to opt for any one mode of alternative dispute resolution. 89 section 89 is equal to order 10 rule 1A. 89ல வந்து ஒரு கேஸ் போட்டாங்க அப்படின்னா, before venturing into the actual trial between the parties after framing of issues, it has to be necessarily referred to ADR. Alternative dispute resolutionக்கு அனுப்பிச்சு பாசிபிலிட்டி ஆஃப் செட்டில்மெண்ட்டை கேட்டுட்டு அங்க ஃபெயில்யூர்னு சொன்னதுக்கு அப்புறமா ட்ரையல் நடத்துங்க அப்படிங்கிறது இந்த அமெண்டட் சிபிசில 89 செக்ஷன் 89 is equal to order 10 rule 1A. 1B appearance before the conciliatory forum or authority. அடுத்தது அந்த அக்செப்டன்ஸுக்கு காம்ப்ரமைஸுக்கு உண்டானது அங்க அப்பியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி போறது. appearance before the court consequent to the failure of efforts of the conciliation. இங்க இத்தனாம் தேதி போங்கன்னு டைரக்ஷன் டு கோர்ட் ஃபார் எனி ஒன் மோட் ஆஃப் ஏதாவது ஒரு மோடு, ஏடிஆருக்கோ அல்லது வந்து இந்த இப்ப மீடியேட்டருக்கோ ஏடிஆருக்கோ லோக் அதாலத்துக்கோ எனி கைண்ட் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட்டுக்கு ரெஃபர் பண்ணணும். அதை ரெஃபர் பண்ணி 1Bல வந்து அங்க அப்பியர் ஆகுங்கன்னு அவங்களுக்கு வந்து ஆர்டர் போடணும். அந்த ஆர்டர்ல காம்ப்ரமைஸ் ஆச்சு ஆகல, ஃபெயில்யூர் ரிப்போர்ட்டை 1Cல வந்து அந்த மீடியேட்டரோ லோக் அதாலத்தோ அல்லது வந்து ஏடிஆரோ வந்து ஃபெயில்யூர் ரிப்போர்ட்டோ சக்சஸ் ரிப்போர்ட்டோ 1Cல வந்து கோர்ட்டுக்கு கொடுக்கணும். அப்படிங்கிறது இந்த அமெண்டட் சிபிசில வரக்கூடிய ப்ரொவிஷன்ஸ். ஓரல் எக்ஸாமினேஷன் ஆஃப் பார்ட்டி ஆர் கம்பேனியன் ஆஃப் பார்ட்டி அட் தி ஃபர்ஸ்ட் ஹியரிங் ஆஃப் தி சூட் தி கோர்ட் ஷால் with a view to elucidating the matters in controversy in the suit examine orally such parties to the suit appearing in person present in court as it deems fit and may orally examine any person able to answer any material question relating to the suit by whom any party appearing in person or present in court or his pleaders accompanied. வக்கீல்டையும் கேட்கலாம். At any subsequent hearing of the court may orally examine any party appearing in person or present in court or any person able to answer any material question relating to the suit by whom such party or his pleader is accompanied. The court may, if it is think fit, put in the course of an examination under this rule questions suggested by either party. கோர்ட்டே ஓரலா அவங்களை எக்ஸாமின் பண்ணி கேள்வியும் கேட்கலாம். கேள்வி கேட்டு அந்த அந்த கேஸை பொறுத்து என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓவராலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹியரிங்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத இட் ஹாஸ் டு பி நெசசரிலி தி கோர்ட் ஷால் ரெக்கார்ட் தி அட்மிஷன்ஸ் அண்ட் டினையல்ஸ் அப்படின்னு எழுதுறாங்க பாத்தீங்களா. இதுக்கு பேரு ஜட்ஜஸ் நோட்ஸ்னு பேரு. ஜட்ஜஸ் நோட்ஸ்னு பேரு. இப்ப எல்லாம் கம்ப்யூட்டர் வந்துடுச்சு, நீங்க வந்து டைரி எல்லாம் வந்து ஆன்லைன்ல பாத்துக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் இப்பவும் பி டைரி எழுதுறாங்க. இப்பவும் பி டைரி வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து பி டைரின்னு வச்சிடறாங்க. முதல்ல எல்லாம் எழுதுவாங்க. அந்த பி டைரியினுடைய சிஏ காப்பி அப்ளிகேஷன் போட்டு எனக்கு என்ன நடந்தது கோர்ட்ல அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்துக்கு நீங்க வந்து பிடைரியினுடைய காப்பி அப்ளிகேஷன் கேட்டீங்கன்னா, அந்த பிடைரியினுடைய காப்பி அப்ளிகேஷன்ல எக்ஸப்ட் ஜட்ஜஸ் நோட்ஸ் யூ ஆர் என்டைட்டில் டு ரிசீவ் தி பிடைரி என்ட்ரிஸ் மேட் பை தி கோர்ட், நாட் தி ஜட்ஜஸ் நோட்ஸ். இந்த ஜட்ஜஸ் நோட்ஸ் என்னன்னா இதுதான். அவர் எழுதியிருப்பார், பிரதிவாதி இன்னைக்கு வந்து அப்பியர் ஆனார், அவர் வாதியினுடைய கிளைம்ல 30,000க்கு ஒத்துக்கிட்டார், 20,000 டினை பண்ணார் அப்படின்னு அதுல எழுதி வச்சிருப்பார். எழுதியிருந்தாருன்னா பின்னாடி வரக்கூடிய ஜட்ஜஸ் அந்த ஜட்ஜஸ் நோட்ஸை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஹியரிங்ல இந்த மாதிரி ஆர்டர் 10 ரூல் 1ல இவர் எழுதியிருக்காரு அப்படின்னு நீங்க ட்ரையல் நடத்தும் போது பாத்தீங்க அப்படின்னா, அந்த 30,000 ரூபாய்க்கு தான் அதிகபட்சமா
ஒரு டிகிரி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். அதுக்கு பேர் தான் ஜட்ஜஸ் மினிட்ஸ்ன்னு பேர். அதுக்கு காப்பி கொடுக்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு ஜட்ஜஸ்க்கு வந்து பின்னாடி வரக்கூடிய ஜட்ஜஸ்க்கு வந்து தெரியறதுக்கு, அல்லது இவரே பின்னிட்டு ஒரு 3 வருஷம் கழிச்சு இந்த கேஸ் நடத்தும் போது அந்த மினிட்ஸ் நோட்ஸ் பேப்பரை பார்த்தா அதுல இருக்கு அப்படின்னு சொன்னால் அது வந்து ஃபர்ஸ்ட் ஹியரிங்ல இவன் ஒத்துட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு தெரியும். அதுக்காக அதை கொடுக்கறது. தட் இஸ் கால்ட் ஜட்ஜஸ் நோட்ஸ். Subsequent of examination to be written, the substance of the examination shall be reduced to writing by the judge and shall form part of the record. கேக்குறாரு பாத்தீங்களா? இப்ப அவரை கேட்டுட்டு என்ன ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ அப்படிங்கறத நட்ஷல்ல எழுதுறது. இங்க அவங்களை எக்ஸாமின் பண்ணிட்டு இவரே கேள்வி கேட்டு அவங்க கொடுக்கக்கூடிய கேள்விகளை ரெக்கார்ட் பண்ணி இட் ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் தி ரெக்கார்ட் ஆன் தி ஃபர்ஸ்ட் ஹியரிங். ஏன்னா ஏன் இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வக்கீலு வந்தால் ஒரு சட்டத்துல வந்து உண்மை ட்விஸ்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் பார்ட்டி நேரா அப்பியர் ஆயிட்டாங்க அப்படின்னா என்ன உண்மையோ அதை சொல்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹியூமன் சைக்காலஜில இந்த ஆர்டர் 10 வந்து அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சிபிசில அப்படின்னு நான் நினைக்கிறேன். Consequence of refusal or inability of pleader to answer, where the pleader or any party who appears by the pleader சொல்ல முடியல அப்படின்னால், or refuses is unable to answer the material question relating to the suit which the court is of the opinion that the party whom he represents ought to answer and is likely to be able to answer if interrogated in person, the court postpone the hearing of the suit to a day not later than 7 days from the date of first hearing and direct such party shall appear in person of that day. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஹியரிங் அப்பியர் ஆகி வந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஆன்சர் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இல்லை வக்கீலோ பார்ட்டியோ அப்படின்னா, திரும்பி 7ஆம் நாள் 7 நாளுக்குள்ள திரும்பி போட்டு அதற்குண்டான கேட்ட கேள்விகளுக்கு உண்டான பதிலை நீங்க வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து அவங்களுக்கு வந்து டைரக்ஷன் கொடுக்கலாம் 10ல. If such party fails without lawful excuse to appear in person on the day so appointed, the court may pronounce judgment against him or make such order in relation to suit as it thinks fit. ஏன்னா எக்ஸாமின் பண்ணிட்டாங்க. எக்ஸாமின் பண்ணி என்ன சூழ்நிலை என்ன ஃபேக்சுவல் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்சு போச்சு. pleader refuses to answer or party refuses to answer. காரணம் என்னன்னா தெரியாது, இல்லாட்டி வேற யாராவது கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொன்னால் டயத்தை கொடுத்துட்டு வந்து சொல்லுங்கன்னு சொல்லணும். அந்த தேதியில அவங்க வரல. தி அப்பியரன்ஸ் இஸ் போஸ்டட் ஃபார் தி ஹியரிங் ஆஸ் பர் ஆர்டர் 10 ரூல் 4 சப்கிளாஸ் 2 அப்படின்னு நோட்ஸ் பேப்பர் இருக்கும். அந்த மாதிரி இருந்து அவங்க வரலன்னா என்ன அங்க நோட்ஸ் பேப்பர்ல ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்களோ அதை வச்சு ஜட்ஜ்மெண்ட் சொல்லிடலாம் ஆன் தி டேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஹியரிங். On the date of first hearing, most dangerous provision is as far as advocates and parties are concerned. But fortunately or unfortunately, no court is inclined to take their procedures under order 10. போறதில்லை. போகாத வரைக்கும் 2 பேருக்கும் சந்தோஷம். ஏன்னா டிஸ்போசல் வந்து மெரிட்ஸ்லயே ஈஸியா இருக்கும். மெரிட்ஸ்லயே வந்து ஈஸியா இருக்கும். முடிவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த வழக்கு இருந்தால் எவிடன்ஸ் வேணும்னு சொன்னா தட் இஸ் அதர்வைஸ். முடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து ஆர்டர் 10ல கோர்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது முழுக்க கோர்ட்டுக்கு வந்து இருக்கக்கூடிய அதிகாரம் ஆர்டர் 10. இதுல வந்து பார்ட்டிஸுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த ஆர்டர் 10 வந்து முழுக்க கோர்ட். ஆர்டர் 9 பாத்தீங்க அப்படின்னா கோர்ட்டும் இருக்கு பார்ட்டியும் இருக்கு. எக்ஸ்பார்ட்டி பண்ற அதிகாரம் கோர்ட்டுக்கு இருக்கு, அதை செட்டிஸ்ஃபை பண்ணுங்கன்னு கேட்கிற அதிகாரம் நமக்கு இருக்கு. ஆனா ஆர்டர் 10 பாத்தீங்கன்னா முழுக்க கோர்ட்டுக்கு. ஆர்டர் 9 சாரி ஆர்டர் 11. ஆர்டர் 11ன்றது டிஸ்கவரி அண்ட் இன்ஸ்பெக்ஷன். இப்போ ஆல்மோஸ்ட் இது வந்து யாருமே பெருசா வந்து இந்த ஆர்டரை வந்து யூஸ் பண்ற மாதிரி தெரியல. டிஸ்கவரி பை இன்டராகேட்டரிஸ். இன் எனி சூட் தி பிளைண்டிஃப் ஆர் தி டிஃபெண்டன்ட் பை லீவ் ஆஃப் தி கோர்ட் மே டெலிவர் இன்டராகேட்டரிஸ் in writing for the examination of the opposite parties or any one or of such parties, and such interrogatories when delivered shall have a note at the foot thereof
stating which of such interrogatories each of such persons is required to answer. நிறைய பேர் இருந்தா provided that no party shall deliver more than one set of interrogatories to the same party without an order of that purpose. Provided also that interrogatories which do not relate to any matters in question in the suit shall be deemed to be irrelevant, notwithstanding that they might be admissible on the oral cross examination of a witness. வாதி பிரதிவாதிக்கும் பிரதிவாதி வாதிக்கும் வழக்கு சம்பந்தமாக கேள்விகளை கேட்டு யார் யார் என்னென்ன பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு தாராளமா இந்த இதை வந்து பயன்படுத்தலாம். இது எப்ப பயன்படுத்தலாம், யாருக்கிட்ட பயன்படுத்தலாம் அப்படின்னா, கூடுமான வரைக்கும் கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டா இந்த ப்ரொவிஷனை வந்து நீங்க பயன்படுத்தலாம். ஃபார் ஸ்பீடி ட்ரையல் இன்ட்ராகேட்டரிஸ் சர்வ் பண்றது கவர்மெண்ட் பீடர் பேர்ல கலெக்டர், தாசில்தார், ஆர்டிஓ ஆர் எனி அதர் ஆபீசர்ஸ் கன்சர்ன்ட் வித் ரிகார்ட் டு யுவர் ப்ளீடிங்ஸ் இன்ட்ராகேட்டரி சர்வ் பண்ணி பதில் சொல்றாங்க, பதில் சொல்ல சொன்னீங்க அப்படின்னா அவங்க ஸ்டேட்மெண்ட் போடட்டும் போடாம போட்டோம். இன்ட்ராகேட்டரி சர்வ் பண்ணீங்கன்னா they have to necessarily answer within the time. பின்னாடி சொல்லுவாங்க. நீங்க உங்களுடைய பாதி டயத்தை, ட்ரையல் டயத்தையும் பெண்டிங் சூட் டயத்தையும் இன்ட்ராகேட்டரி சர்வ் பண்ணி ஆன்சர் வாங்கிட்டீங்க அப்படின்னா பாதிக்கு மேல கேஸ் முடிஞ்ச மாதிரி. அது எப்படியோ இப்படியோ அப்படியோ கேஸ் டிஸ்போசலுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது particulars of interrogatories to be submitted on the application for leave to deliver interrogatories. நீங்க பர்மிஷன் டைரக்டா இன்ட்ராகேட்டரி சர்வ் பண்ண முடியாது. இன்ட்ராகேட்டரிஸ் நாங்க சர்வ் பண்றோம் அப்படின்னு கோர்ட்டு கிட்ட முதல்ல பர்மிஷன் கேட்கணும், கோர்ட் கிராண்ட் பண்ணணும், அதுக்கப்புறமா தான் இன்ட்ராகேட்டரி சர்வ் பண்ணணும். The particular interrogatories proposed to be delivered shall be submitted to the court, and that court shall decide within 7 days from the day of filing of the said application. In deciding upon such application, the court shall take into account any offer which may made by the party sought to be interrogated to deliver particulars or to make admissions or to produce documents relating to the matters in question or in any of them, and leave shall be given as to such only the interrogatories submitted as the court shall consider necessary, either for the disposing fairly of the suit and for saving costs. இதுதான் வழக்குக்கு தேவையான கேள்விகளை, அது ஆவணங்களாக இருந்தாலும் சரி, ஒப்புக்கொள்ளப்படும் பொருண்மைகளாக இருந்தாலும் சரி, அதை பொறுத்து நீதிமன்றத்துக்கு அந்த கேள்விகளை வந்து நீங்க கொடுத்து இதை சர்வ் பண்ணி ஆன்சர் வாங்குங்க அப்படின்னா அதை வாங்கி 7 நாளுக்குள்ள அதை கன்சிடர் பண்ணி இன்ட்ராகேட்டரி சர்வ் பண்ணலாம்னு கோர்ட் முடிவு பண்ணி இன்ட்ராகேட்டரிஸ் அதர் சைடு வந்து சர்வ் பண்ணுவாங்க, கொடுக்கக்கூடிய இன்ட்ராகேட்டரிஸை சர்வ் பண்ணுவாங்க. அதுக்கு அவங்க பதில் கொடுக்கணும். காஸ்ட்ஸ் ஆஃப் இன்ட்ராகேட்டரிஸ் in adjusting the costs of the suit, enquiry shall at the instance of any party be made into proprietary of exhibiting such interrogatories, and if it is the opinion of the taxing officer or of the court, either with or without an application for enquiry, that such interrogatories have been exhibited unreasonably, vexatiously கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் டிஸ்மிஸ் பண்ணிட்டு காஸ்ட் வந்து ஆர்டர் பண்ணலாம். அப்ளிகேஷன் மாதிரி எப்படி ஐஏ வந்து நீங்க வந்து டிஸ்மிஸ் பண்ணி காஸ்ட் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி இஃப் தி கோர்ட் ஃபெல்ட் தட் இட் இஸ் வெக்ஸேஷியஸ், இட் இஸ் அன்னெசரி அப்படின்னு சொன்னால் காஸ்ட் வந்து அலோ பண்ணலாம். ஃபார்ம் ஆஃப் இன்ட்ராகேட்டரிஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஃபார்ம் நம்பர் 2ல இருக்கு. இதே சிபிசில பின்பக்கம் வந்து ஃபார்ம் நம்பர் 2 இருக்கும். அந்த ஃபார்ம் நம்பர் 2 அப்பெண்டிக்ஸ் சில ஃபார்ம் நம்பர் 2ல எப்படி இன்ட்ராகேட்டரி சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ப்ரோஃபார்மா. அந்த டைப்ல தான் நீங்க வந்து இன்ட்ராகேட்டரி சர்வ் பண்ணணும். கார்பரேஷன்ஸ் where any party to a suit is a corporation or a body of persons, whether incorporated or not, empowered by law to sue, to be sued, whether in its own name or in name of officer or other person, any opposite party may apply for an order allowing him to deliver interrogatories to any member of the or officer of such corporation or body, and an order be made accordingly. 2-3 ஆபீசர் இருக்காங்க அப்படின்னா ஒரு கார்பரேஷன்ல
இந்த இன்டராகேட்டரிஸை யாருக்கு சர்வ் பண்ணி யார் பதில் சொல்லணும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்லி கொடுக்கணும். இண்டிவிஜுவலா இருந்தா பார்ட்டியா வந்துடுறாங்க. இப்போ ஒரு பஞ்சாயத்து போர்டு ஒரு 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 நகராட்சி இருக்கு அப்படின்னா இந்த இன்டராகேட்டரி சர்வ் பண்ண வேண்டியது இஓ அப்படின்னா இஓ, அல்லது இந்த இன்டராகேட்டரிஸ் ஒரு பாடி எலெக்டட் பாடி இருக்கு அப்படின்னா பிரசிடென்ட்னா பிரசிடென்ட், அல்லது அந்த மெம்பர்னா அந்த மெம்பர். யார் வந்து இந்த இன்டராகேட்டரி சர்வ் பண்ணணும், யார் பதில் சொல்லணும் அப்படிங்கறத ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படிங்கிறது பாடி ஆஃப் கார்பரேஷன்ஸ் இருந்தால். அதனாலதான் நான் சொன்னேன் இது மேக்சிமம் யூஸ் ஆகிறது எதுக்குன்னா கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியா வந்து யூஸ் ஆகும். அப்ஜெக்ஷன்ஸ் டு இன்டராகேட்டரிஸ் பை ஆன்சர். Any objection to answering any interrogatory on the ground that it is scandalous and irrelevant and not exhibited bona fide for the purpose of the suit, or that the matters inquired into are not sufficiently material at the stage. Defend பண்ணலாம். எப்படி டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படின்னா it is not necessary, it is unnecessary, it is scandalous அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது மெட்டீரியல் பர்டிகுலர்ஸ், வாண்ட் ஆஃப் மெட்டீரியல் பர்டிகுலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பதில் கொடுக்கலாம். அடுத்தது பிரிவிலேஜ் இருக்கு. இவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வியை இந்த பிரிவிலேஜ் இந்த சட்டத்தின் மூலமா நாங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நீங்க டிஃபென்ஸ் வந்து கிரவுண்டா வந்து கொடுக்கலாம். மேபி டேக்கன் இன் தி அஃபிடவிட் இன் ஆன்சர். அந்த இன்ட்ராகேட்டரிஸுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னால் யாரு வந்து அந்த ஆபீசர் அதுக்கு ஆன்சர் பண்றாங்களோ தி ஆன்சர் ஷுட் பி இன் தி ஃபார்ம் ஆஃப் அஃபிடவிட். அந்த அஃபிடவிட் தான் இன்னாருக்காக இன்னார வேலை செய்யக்கூடிய நான் இவன் இந்த இன்டராகேட்டர்ஸை பெற்று கீழ்கண்டவாறு நான் பதில் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கீழே எழுதி அந்த அஃபிடவிட் ஃபார்ம்ல நீங்க ரிப்ளை கொடுக்கணும். கவுண்டர் மாதிரி கொடுக்க கூடாது. இன்டராகேட்டரி சர்வ் பண்ணா வெரிஃபைடு பெட்டிஷன் கிடையாது, அஃபிடவிட் கொடுக்கணும் as a answer for the interrogatories. Setting aside and striking of interrogatories. எப்படி வந்து ஒரு 10 கேள்வி கேட்டிருக்கோம் அல்லது 15 கேள்வி கேட்டிருக்கோம்னா கோர்ட் அதை பார்த்துட்டு 15 கேள்விகளையும் பதில் சொல்லுங்கன்னு அனுப்பலாம். அல்லது கோர்ட்டே ஃபீல் பண்ணி இது வேண்டியது இல்லை அப்படின்னா அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி இதை மட்டும் அனுப்புங்க, இதை மட்டும் அனுப்புறதுக்கு பர்மிட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பலாம். அஃபிடவிட் இன் ஆன்சர் ஃபைலிங். Interrogatory shall be answered by affidavit to be filed within 10 days. டைம்லாம் பார்த்துக்குங்க, 10 நாள்ல கொடுக்கணும். ஏன்னா இதனுடைய இன்டென்ஷனே என்ன? The enactment of intention of serving the interrogatories is only to save the time. Only to save the time. 10 நாள்ல பதில் சொல்லணும். 7 நாள்ல இன்டராகேட்டரி சர்வ் பண்ணிடணும். வாங்கினதுல இருந்து 10 நாள்ல பதில் சொல்லிடணும். அப்புறமே இருக்கவே இருக்கு கோர்ட் டைம் கொடுத்தா நீங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பட் 10 டேஸ்ங்கிறது வந்து சிபிசில சொல்லக்கூடிய டைம். அந்த அஃபிடவிட் ஃபார்மும் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு அதே அப்பெண்டிக்ஸ் சில இருக்கு. இன்டராகேட்டரி சர்வ் பண்றதுக்கும் ப்ரோஃபார்மா இருக்கு, அதுக்கு ஆன்சர் பண்றதுக்கும் ப்ரோஃபார்மா இருக்கு. நோ எக்ஸப்ஷன் டு பி டேக்கன். அதுல இருக்கக்கூடிய ஆன்சருக்கு, அதுல கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்க எந்த விதமான எக்ஸப்ஷனும் எடுக்க முடியாது. there is no exception for interrogatories. You have to necessarily answer. உண்டு இல்ல கொடுக்கலாம் ஸ்கேண்டலஸ் அப்படின்றத நீங்க சொல்லணும். ஸ்கிப் பண்ண முடியாது. இதுக்கு வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் அப்படின்னு ஸ்கிப் பண்ண முடியாது. Where any person interrogated omits to answer or answers insufficiently, the party interrogating may apply to court for an order requiring him to answer. எப்படி சம்மன் அனுப்பிச்சு வாங்கிட்டு வரலன்னா வாரண்ட் கொடுக்குறோமோ அந்த மாதிரி இன்டராகேட்டரி சர்வ் பண்ணி அவர் இன்சஃபிஷியன்ட் மெட்டீரியலையோ அல்லது ஸ்கிப் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால் அதை நீங்க ஆன்சர் பண்ண சொல்லுங்க அப்படின்னு இந்த ப்ரொவிஷன் கீழே நீங்க வந்து கோர்ட்ல வந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டு கோர்ட் அதுக்கு வந்து ஆர்டர் பண்ணலாம். An order be made requiring him to answer or to answer further either by affidavit or by wise examining as the court may direct. கண்டிப்பா வந்து நீங்க சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு அவங்களை நீங்க வந்து கம்பல் பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபார் டிஸ்கவரி ஆஃப் டாக்குமெண்ட். இது மேல கேட்டது பூரா கேள்விகள், இது வந்து ஆவணம். எனி பார்ட்டி மே வித்வுட் ஃபைலிங் எனி அஃபிடவிட் அப்ளை டு தி கோர்ட் for an order directing any other party to any suit to make discovery on oath of the documents which are or have been in possession or power relating to any matter in question therein. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்டை நாங்க போய் பார்க்கணும் அப்படின்னு எங்களுக்கு வந்து
டிஸ்கவரி பர்மிட் பண்ணுங்க, அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து பெருஸ் பண்ணணும் அப்படின்னு பார்ட்டிஸ் டு தி சோர்ஸ் அண்ட் ஹூஸ் இன் பொசஷன் இஸ் தேர் ஆஃப் அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆவணங்களுடைய டிஸ்கவரிக்கு நீங்க இதுக்கு கீழே வந்து பெட்டிஷன் போடலாம். இது எப்படிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிமினல் சைட்ல 406, 407, 477A வரக்கூடிய ஐபிசில மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் அமௌண்ட்ஸுக்கு கூடுமான வரைக்கும் இந்த கோஆபரேட்டிவ் கேசஸ் டிசிபி போலீஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய டாக்குமெண்ட் பூரா வலூமினஸா இருக்கும். அந்த வலூமினஸா இருக்கிறதெல்லாம் ட்ரங்க் போட்டியில் வச்சு கோர்ட்ல கொடுத்துருப்பான். அதை கோர்ட்ல சப்ளை பண்ண முடியாது அக்யூஸ்டுக்கு 207ல. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மெமோ போட்டு சிஆர்பிஸ் there is a provision for the verification of the documents relied upon by the prosecution in order to effectively cross examine the witnesses அப்படிங்கிறதுக்காக அந்த மெமோ போட்டு அந்த மெமோல பர்மிட் பண்ணி டியூரிங் தி ஆஃபீஸ் ஹவர்ஸ் நீங்க போய் அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து டிஸ்கவர் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுவாங்க கிரிமினல் சைட்ல. அதே மாதிரி இங்க வந்து யாருக்கிட்ட பொசஷன் இருக்கு அது வழக்குக்கு தேவையான ஆவணமா இருந்தால் நீங்க இந்த ப்ரொவிஷனுக்கு கீழே கோர்ட்டை வந்து பார்க்க சொல்லி அப்ளிகேஷன் போட்டு உங்களை பர்மிட் பண்ணி நீங்க போய் அவங்க இருக்கக்கூடிய இடத்துல நீங்க அந்த டாக்குமெண்ட்டை பார்க்கலாம், இல்லாட்டி அவங்க எங்க வச்சிருக்காங்களோ அங்க டாக்குமெண்ட்டை நீங்க வந்து பார்க்கலாம். Provided that discovery shall not be ordered when and so far as the court shall have opinion that it is not necessary either for disposing fairly. ஆமா இது தேவையில்லை அப்படின்னு கோர்ட் கேட்குறோம், கோர்ட் பார்த்துட்டு கொடுங்க போய் பார்க்கலாம், நீங்க பர்மிட் பண்ணுங்க அவங்க பார்த்துட்டு வரட்டும்னு சொன்னால் பண்ணலாம், இல்லை தேவையில்லைன்னு சொன்னால் டிஸ்மிஸும் பண்ணலாம். போட்டா கொடுத்துதான் ஆகணுன்றது இல்லை. அதே மாதிரி அஃபிடவிட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எப்படி வந்து இங்க அஃபிடவிட் வந்து ரிப்ளை கொடுக்குறாங்களோ அந்த டாக்குமெண்ட்டுக்கும் அவங்க ரிப்ளை கொடுக்கலாம், அதுக்கு என்ன பதில்றதையும் சொல்லலாம். அது அப்பெண்டிக்ஸ் ஃபார்ம் நம்பர் 5ல இருக்கும், அது 3ல இருக்கும், இது 5ல இருக்கும். அடுத்து ப்ரொடக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட். It shall be lawful for the court at any time during the pendency of the suit to order the production of any party thereto upon oath of such of the documents in his possession or power relating to any matter in question in which suit as the court shall think right, and the court may deal with such documents when produced in such manner as shall appear just. இந்த 1114ல தான் சாட்சிக்கு நீங்க வந்து படிக்கட்டும் போது ஆவணங்களை எடுத்து வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து சாட்சியம் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு கேட்கணும். ஆனா ஆர்டர் 11 ரூல் 14ல ப்ரொடக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட் மட்டும் கொடுத்தா அவங்க சாட்சி சொல்ல முடியாது, கோர்ட்ல அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு போயிடுவாங்க. யூ மஸ்ட் சீக் தி பர்மிஷன் ஆஃப் தி கோர்ட் நாட் ஒன்லி ஃபார் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட் அண்ட் ஆல்சோ டு கிவ் எவிடன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் ரெண்டுக்குமே ஆர்டர் போடுவாங்க. எவிடன்ஸுக்கு இல்லை அப்படின்னா யூ ஹேவ் டு ஃபைல் another application to put that witness in the box. ஏன்னா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க, கோர்ட்ல இருக்குமே தவிர அந்த டாக்குமெண்ட்டை மார்க் பண்ண முடியாது, எவிடன்ஸ் இல்லாம மார்க் பண்ண முடியாது. அது கோர்ட்ல நோட்டீஸ் ப்ரொடியூஸ் 14ல வந்து கொடுத்தீங்க அப்படின்னா வரும், கோர்ட்ல இருக்கும். பட் எவிடன்ஸ் கொடுக்கணும்னு சொன்னாதான் நீங்க எவிடன்ஸ் சேர்த்து இந்த டாக்குமெண்ட்டை மார்க் பண்ண முடியும். மார்க் பண்ணாதான் ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸ், கிராஸ் எக்ஸாமினேஷன் அண்ட் ஜட்ஜ்மெண்ட்ல அந்த டாக்குமெண்ட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ண முடியும். இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ரெஃபர் டு இன் ப்ளீடிங்ஸ் ஆர் அஃபிடவிட்ஸ். இது என்ன அப்படின்னா வாதி தாக்கல் செய்யப்பட்ட, நான் இப்போ கிரிமினல் கோர்ட்டுக்கு சொன்னோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி தான். இப்போ ஃபோர்ஜரி கண்டெஸ்ட் ஒன்று எடுக்கிறீங்க ப்ரோனோட் சூட்ல, நீங்க வந்து ஒரு கண்டின்ஜென்சில ஃபோர்ஜரி கண்டெஸ்ட் வந்து ஒரு டாக்குமெண்ட்டுக்கு ஏதோ ஒரு டாக்குமெண்ட் ஃபோர்ஜரி கண்டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் கோர்ட்ல இருக்கும். அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் கோர்ட்ல இருக்கும்போது ஒரு மெமோ போட்டு, இந்த மெமோனா இன் தி சென்ஸ் இந்த ஆர்டர் 11 ரூல் 15ல அதுல தான் அதிகாரமே இருக்கு. எப்படி கிரிமினல் கோர்ட்டுக்கு இப்ப நான் சொன்னனோ அதே மாதிரி சிவில் கோர்ட்ல இந்த டாக்குமெண்ட் வாதி ரிலே பண்ண டாக்குமெண்ட் பிரதிவாதியும் பிரதிவாதி ரிலே பண்ண டாக்குமெண்ட் வாதியும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அதை கோர்ட்டை ஆர்டர் பண்ணி கோர்ட்ல இருக்கக்கூடிய கஸ்டடியில் இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்டை ரெண்டு பேருமே பார்த்துக்கலாம். அடுத்து நோட்டீஸ் டு ப்ரொடியூஸ். இது என்னன்னா நோட்டீஸ் டு எனி பார்ட்டி டு ப்ரொடியூஸ் எனி டாக்குமெண்ட்ஸ் ரெஃபர் டு இன் இஸ் ப்ளீடிங் ஆர் அஃபிடவிட்ஸ் ஷல் இன் ஃபார்ம் நம்பர் 7. நோட்டீஸ் டு ப்ரொடியூஸ் வந்து ஃபார்ம் நம்பர் 7ல இருக்கும். பார்ட்டிஸ் டு தி ப்ரொசீடிங்ஸ் ரிலே பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். எப்படி நிறைய கண்டின்ஜென்சி, அதுல ஒண்ணு என்னன்னா அவங்க வந்து ஒரு அன்ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்டை சொல்லியிருப்பாங்க, ப்ரொடியூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. தேவைப்பட்டது அப்படின்னா நீங்க கேட்கலாம். அல்லது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் வந்து போட்டிருப்பாங்க, அதனுடைய ஒரிஜினல் அவங்க கிட்ட இருக்கும். ஏதோ ஒரு காரணத்துக்கு கேஸ் நடத்துறது உங்களுக்கு ஒரிஜினல் வேணும்னா நீங்க கேட்கலாம். ஸோ பார்ட்டிஸ் டு தி ப்ரொசீடிங்ஸ் இன் பொசஷன் ஆஃப் தி டாக்குமெண்ட் if not produced before the court, both parties are entitled under this provision by producing a notice to produce that document.
கொடுக்கணும். டைம் ஃபார் இன்ஸ்பெக்ஷன் when notice is given, the party to whom such notice is given shall within 10 days from the time, நீங்க அதை வந்து இருக்கு அப்படின்னா இருக்குன்னு கொடுத்துடணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்துடணும். ஆர்டர் ஃபார் இன்ஸ்பெக்ஷன் அந்த மாதிரி கொடுத்த டாக்குமெண்ட் வந்ததுன்னா 18 கீழே பார்க்க சொல்லி ஆர்டர் போடணும். அந்த மாதிரி அவங்க வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்துக்கலாம். பிசினஸ் ஆஃப் புக்ஸ், வல்யூமினஸ் புக்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னால் அதை காப்பி எடுக்கணும்னா காப்பி பார்க்கறதுக்கு மட்டும்தான் அந்த ப்ரொவிஷன். காப்பி எடுக்கணும்னா தனியா அதுக்கு ஒரு பர்மிஷன் வாங்கணும். ஆர்டர் 9 ரூல் 19ல வந்து நீங்க பர்மிஷன் வாங்கணும். காப்பீஸ் கொடுங்க, காப்பீஸ் எங்களுக்கு வேணும், இல்லாட்டி எங்களுக்கு காப்பீஸ் வந்து பர்மிட் பண்ண சர்வ் பண்ண சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்கணும். அடுத்தது 20 வந்து ப்ரீமெச்சூர் டிஸ்கவரி, வேர் தி பார்ட்டி from whom discovery of any kind of inspection is sought objects to the same or any part thereof depends on the determination of any issue or question in dispose in the suit or for any other reason, it is desirable that any issue or question in dispute in the suit should be determined before deciding the right to the discovery of inspection or order. அதாவது இந்த டாக்குமெண்ட் இல்லாமலே பார்ட்டிஸ்க்குள்ள இருக்கக்கூடிய டிஸ்பியூட்டை வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதுல ஆர்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ப்ரீமெச்சூர் டிஸ்கவரி இது இல்லாமே உங்க கேஸை முடிவு பண்ணலாங்க, அதனால இப்ப இந்த டிஸ்கவரி வந்து தேவையில்லை அப்படின்னு கோர்ட் வந்து முடிவு பண்ணலாம். 20ல நான் கம்ப்ளையன்ஸ் வித் ஆர்டர் ஃபார் டிஸ்கவரி, வேர் எனி பார்ட்டி ஃபெயில்ஸ் டு கம்ப்ளை வித் எனி ஆர்டர் டு ஆன்சர் இன்டராகேட்டரிஸ் ஆர் டிஸ்கவரி ஆர் டிஸ்மிஸ்ட் ஃபார் வாண்ட் ஆஃப் ப்ராசிக்யூஷன் அண்ட் இஃப் தி டிஃபெண்டன்ட் டு ஹேவ் ஹிஸ் டிஃபென்ஸ் இஃப் எனி ஸ்ட்ரக் அவுட் are to be placed in the same position as if it had not been defended, and the party interrogating or seeking discovery or inspection may apply to court for an order to that effect, and in order an order may be made on such application accordingly after notice to the parties and after giving them reasonable opportunity of being heard. இந்த மாதிரி நோட்டீஸ் வந்து கொடுக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்டை வந்து நான் கம்ப்ளையன்ஸ் கொடுக்காம போறது, டிஸ்கவரி வந்து பண்றதுக்கு கோர்ட் உத்தரவு போட்டுமே அனுமதிக்கவில்லை அப்படின்னால் அதை கோர்ட்டினுடைய நாலேஜ் கொண்டு வந்து 21 கீழே அப்ளிகேஷன் போட்டு அதற்கு உண்டான ஆர்டரை அந்த கோர்ட் அதுல வந்து போடணும். என்ன காரணத்தினால அவங்க டிஸ்கவரி பண்றதுக்கு பர்மிட் பண்ணல அப்படின்னோ அல்லது இன்ட்ராகேஷனை ஏன் வந்து அவங்க ஆன்சர் கொடுக்கல அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆர்டர் போடணும் அப்படின்னு சொல்றாங்க. அது போட்டுட்டு if it is so warranted the court can pass order in the suit itself, சூட்லயும் வந்து போடலாம். இந்த காரணத்தினால இந்த சூட்டும் வந்து பார்ட்டிஸ் டு தி ஒரிஜினல் பொசிஷனுக்கு போயிட்டு சூட்டையும் வந்து டிஸ்மிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. யூசிங் ஆன்சர்ஸ் டு இன்டராகேட்டரிஸ் இன் ட்ரையல், எனி பார்ட்டி மே அட் தி ட்ரையல் ஆஃப் எ சூட் யூஸ் தி எவிடன்ஸ் எனி ஒன் ஆர் மோர் தி ஆன்சர்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் அன் ஆன்சர் ஆஃப் தி ஆப்போசிட் பார்ட்டி டு தி இன்டராகேட்டரிஸ் வித்தவுட் புட்டிங் இன் தி அதர்ஸ் டு ஹோல் ஆஃப் சச் ஆன்சர், provided always that in such a case the court may look at the whole of the answers, and if it shall be of opinion that the others of them are so connected with those put in their last mentioned answers ought not to be used without them, it may direct them to put in. அதாவது ஆன்சர் இன்டராகேட்டரிஸ் சர்வ் பண்ணிட்டு அவங்க ஆன்சர் கொடுத்துட்டாங்கன்னா இட் ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் தி ரெக்கார்ட், அஃபிடேவிட்ல வந்துருது. அந்த அஃபிடேவிட்ல வந்ததுக்கு அப்புறமா அதில் உள்ள கேள்விகளை பொறுத்து இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டாலே போதும். அவரு அந்த ஆன்சரை கொடுத்திருந்தால் வேற யாராவது வந்தாங்க எவிடன்ஸ் கொடுக்க அப்படின்னா இந்த இன்ட்ராகேட்டரிஸ் அஃபிடேவிட் கொடுத்தவங்கள தான் நீங்க கேட்க முடியுமே தவிர மற்றபடி யார் வராங்களோ அவங்கள நீங்க வந்து கேட்க முடியாது. ஆர்டர் டு அப்ளை டு மைனர்ஸ், தி ஆர்டர் ஷல் ஆல்சோ அப்ளை டு மைனர்ஸ். இந்த இன்ட்ராகேட்டரிஸ் பொறுத்தளவுக்கு பண்ணக்கூடிய ஆர்டர்ஸ் வந்து இளவர்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிச்சிருக்காங்க. ஏன்னா ஆன் பிகாஃப் ஆஃப் மைனர்ஸ் யார் ஆன்சர் பண்ண போறாங்க இன்ட்ராகேட்டரிஸ்னா அவங்களுடைய கார்டியன். அதுல அட்வர்ஸா ஏதாவது மைனருக்கு இருக்கா அப்படின்னா இட்ஸ் எ டிபேட்டபிள் பாயிண்ட். அதை வந்து எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறத வந்து வழக்கு முடியும் போது தான் வந்து அதை முடிவு பண்ண முடியும். அடுத்தது ஆர்டர் 12. ஆர்டர் 12ன்றது அட்மிஷன். இந்த ஒரே ஒரு இதுல வந்து முடிச்சுக்கலாம் இந்த 12ஓட. என்னன்னா ஒரு மணி சூட் இருக்கு, மணி கிளைம் இருக்கு. அந்த மணி கிளைம்ல ஒரு ப்ரீ நோட்டீஸ் தரீங்க. அந்த ப்ரீ நோட்டீஸ் வந்து கொடுக்கும்போது அவர் வந்து நான் பணத்தை வாங்கினதை ஒத்துக்கிட்டேன், எனக்கு ஒரு 3 மாசம் டைம் கொடுங்க, நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒரு பதில் கொடுத்துட்றாரு.
ரிப்ளை நோட்டீஸ் அட்வொகேட் வச்சு கொடுத்துட்றாரு, வாங்கிக்கிறீங்க. 3 மாசத்துல அவர் கொடுக்கல. 3 மாசத்துல கொடுக்கலன்னா யூ ஹேவ் டு ஃபைல் நெசசரிலி சூட். எப்படி இருந்தாலும் பணம் கொடுக்கலன்னா கேஸ் போட போறீங்க. இப்போ இந்த கேஸ் போடும்போது நீங்க ஏபிஜே பெட்டிஷன் போடுற மாதிரி சூட் நம்பர் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஐஏ வந்து ஆர்டர் 12ல போடலாம். ஐஏ ஆர்டர் 12ல போட்டீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, பிரதிவாதி நான் கொடுத்த நோட்டீஸ்ல பணத்தை 3 மாசத்துல கொடுத்துறதா ஒத்துக்கிட்டு இருக்காரு. அதனால இந்த இட் இஸ் an admission. இந்த அட்மிஷனுக்கு கீழே எனக்கு டிகிரி பாஸ் பண்ணுங்க அப்படின்னு நீங்க ஐஏ போட்டீங்க அப்படின்னா கவுண்டர் வாங்கிட்டு அந்த ஐஏல அட்மிட்டட் ஃபேக்ட்ஸுக்கு கோர்ட் டிகிரி பாஸ் பண்ணும். சப்போஸ் 1 லட்சம் வாங்கினேன் 3 மாசத்துல கொடுத்துட்றேன் அப்படின்னாலும் பாஸ் பண்ணலாம். அல்லது 1 லட்சம் வாங்கலப்பா 50,000 தான் வாங்கினேன், இந்த 50,000 உன்ட்ட வாங்கல அப்படின்னு பதில் கொடுத்துருந்தாங்கன்னா 1 லட்சத்துக்கு கேஸ் போட்டுட்டு 50,000 ரூபாய்க்கு அட்மிஷன் இருக்குங்க, அந்த அட்மிஷன்ல எனக்கு இந்த ஐஏல வந்து அட்மிட்டட் போர்ஷனுக்கு எனக்கு வந்து டிகிரி கொடுங்க அப்படி. யூ நீட் நாட் வெயிட் ஃபார் தி என்டையர் டைம் டு கெட் அ டிகிரி ஃபார் தி ஹோல் கிளைம் மேட் பை யூ இன் தி சூட். அட்மிட்டட் போர்ஷனுக்கு ஆர்டர் 12ல யூ கேன் ஃபைல் அன் அப்ளிகேஷன் அண்ட் இட் இஸ் எ டிகிரி. இதுல வரும் இட் இஸ் எ டிகிரி. அதுக்கு காஸ்ட் உண்டு, டிகிரி உண்டு. அதை நீங்க எப்படி வந்து ஃபுல் சூட் டிஸ்போசல் ஆச்சோ அந்த மாதிரியே அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்றது இந்த ஆர்டர் 12. இந்த ஆர்டர் 12 அப்படிங்கிறது வந்து ஒரு பாதி வேலையை வந்து குறைச்சிடும். சப்போஸ் இன் கேஸ் அட்மிஷன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த ஃபார்ம் ஆஃப் அட்மிஷன் இதுல ஆர்டர் 12 ரூல் 6ல தான் அந்த ஐஏனுடைய ஆர்டர் வரும். ஜட்ஜ்மெண்ட் ஆன் அட்மிஷன்ஸ். அந்த அட்மிஷன்ஸுக்கு ஜட்ஜ்மெண்ட்டும் பண்ணுவாங்க, டிகிரியும் பாஸ் பண்ணுவாங்க. அந்த இதுல அதை வச்சுட்டு நீங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ரெஸ்ட் ஆஃப் தி அமௌண்ட்டை பொறுத்த அளவுக்கு சூட் பெண்டிங்ல இருக்கும். திஸ் இஸ் 12. இதுதான் வந்து 12 வரைக்கும் இருக்கு. நீங்க நோட்டீஸ் டு அட்மிட் ஃபேக்ட்ஸுக்கும் கொடுக்கலாம். நோட்டீஸ் ஆஃப் அட்மிஷன் ஆஃப் அ கேஸ். எனி பார்ட்டி டு எ சூட் மே கிவ் நோட்டீஸ் பை ஹிஸ் ப்ளீடிங் ஆர் அதர்வைஸ் இன் ரைட்டிங் that he admits the truth of the whole or any part of the case of any other party. நான் போட்டிருக்கேன், இந்த மாதிரி வழக்கு போட்டிருக்கேன், இந்த வழக்குல நீங்க இதை வந்து ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் ஆஃப் அட்மிஷன் கேட்கலாம். அவங்க அதுக்கு பதில் சொல்லலாம், ஒத்துக்கிறேன், ஒத்துக்கல. ஒத்துக்கிட்டாங்கன்னா ஆர்டர் 6ல தாராளமா வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாம். இது நான் சொன்னது வந்து ப்ரீ சூட் நோட்டீஸ் அட்மிஷன். இப்ப சூட்டு போட்டதுக்கு அப்புறமாவே நோட்டீஸ் டு அட்மிட் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நோட்டீஸ் டு அட்மிட்ல அவங்க சொல்லக்கூடிய ரிப்ளை அட்மிஷனா இருந்ததுன்னா 6ல ஆன் ஃபேக்ட்ஸ்ல டிகிரி பாஸ் பண்ணலாம். நோட்டீஸ் டு அட்மிட் டாக்குமெண்ட்ஸ் எப்படி, அது ஃபேக்ட், இது டாக்குமெண்ட். ஒத்துக்கிட்டாங்கன்னா அந்த டாக்குமெண்ட் ஒத்துக்கிட்டதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த ஆர்டர் வந்து பாஸ் பண்ணலாம். Document to be deemed to be admitted if not denied after service of notice to admit documents. ஒரு டாக்குமெண்ட்டை நீங்க வந்து ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு ஒரு நோட்டீஸ் டு அட்மிட் டாக்குமெண்ட் கொடுத்துட்டு அந்த வாங்கிக்கிட்டதுக்கு அப்புறமா அதுக்கு பதில் சொல்லல அப்படின்னு சொன்னால் அந்த கேட்ட கேள்வியை அவர் ஒத்துக்கிட்டாருன்னு அர்த்தம். Every document which a party is called upon to admit, if not denied specifically or by necessary implication, or stated to be not admitted in the pleading of that party or his reply to the notice to admit document shall be deemed to be admitted except as against the person under disability. இங்கே மைனர் under person disability-க்கு அந்த மாதிரி நோட்டீஸ் டு அட்மிட் டாக்குமெண்ட் கொடுத்து அதுக்கு பதில் சொல்லாமலேயோ அல்லது நெசசரி இம்ப்ளிகேஷன்ஸ்ல அது வந்து ப்ராப்பரா வந்து அதுக்கு ஆன்சர் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் that is deemed to have been admitted. அதன் அடிப்படையிலையும் ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணலாம். ஃபார்ம் ஆஃப் நோட்டீஸ் அட்மிஷன் வந்து 9, அது 3, 7, இது 9. அப்பெண்டிக்ஸ் சிலேயே இருக்கும். ஹவு டு கிவ் அ நோட்டீஸ் டு அட்மிட் டாக்குமெண்ட் ஆர் நோட்டீஸ் டு அட்மிட் ஃபேக்ட்ஸ் அப்படின்ட்டு. பவர் ஆஃப் கோர்ட் டு ரெக்கார்ட் அட்மிஷன். Notwithstanding that no notice to admit documents has been given under 2,
the court may at any stage of the proceeding before it of its own motion shall call upon any party to admit any document and shall in such a case record whether the party admits or refuses or neglects to admit such document. Court இப்ப கேட்கலாம், அது பார்ட்டி கொள்றது. நோட்டீஸ் டு அட்மிட் டாக்குமெண்ட், நோட்டீஸ் டு அட்மிட் ஃபேக்ட்ஸ்ங்கிறது பார்ட்டிஸ் டு தி ப்ரொசீடிங்ஸ். 3A கோர்ட்டே வந்து பார்ட்டியை கூப்பிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து நோட்டீஸ் டு அட்மிட் ஃபேக்ட்ஸ். நோட்டீஸ் டு அட்மிட் ஃபேக்ட்ஸ், இந்த வழக்குகளில் சொல்லியிருக்கக்கூடியதை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதெல்லாம் என்ன அப்படின்னா ப்ரொலாங்கிங் ஆஃப் தி ட்ரையலை வந்து குறைக்கிறதுக்காக உண்டான ஒரு ஆர்டர்ஸ். சர்விங் ஆஃப் இன்ட்ராகேட்டரிஸ் அப்படிங்கிறதும், டிஸ்கவரி ஆஃப் ஃபேக்ட்ஸ் ஆன் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறதும், இந்த அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறதும், நோட்டீஸ் டு ப்ரொடியூஸ் அட்மிஷன்ஸ், நோட்டீஸ் டு ப்ரொடியூஸ் டாக்குமெண்ட்ஸ், நோட்டீஸ் டு அட்மிட் டாக்குமெண்ட்ஸ், இது எல்லாமே என்ன அப்படின்னா ஒன்லி டு கட் ஷார்ட் தி ட்ரையல் ப்ரொசீடிங்ஸ் அண்ட் சேவிங் ஆஃப் டைம். அன்னெசரியா எல்லாத்தையும் போட்டு பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஸ்டேஜ்ல இந்த மாதிரி பதில் இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னா இதை வச்சே இந்த சூட்டை வந்து டிசைட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் 6. வக்கீல் கையெழுத்து போட்டாலே போதும் இருக்கு. நோட்டீஸ் டு அட்மிட்ல டாக்குமெண்ட்ல பார்ட்டிகிட்ட கேட்டுட்டு நீங்க பதில் சொல்லி கையெழுத்து போட்டீங்க அப்படின்னா வக்கீல் கையெழுத்து போட்டாலே இட் இஸ் ஆன் பிகாஃப் ஆஃப் பார்ட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி 7. நான் போடலீங்க அப்படின்னு பார்ட்டி சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் நோட்டீஸ் டு ப்ரொடியூஸ் டாக்குமெண்ட்ஸும் அந்த மாதிரி தான். நோட்டீஸ் டு ப்ரொடியூஸ் டாக்குமெண்ட் கொடுத்து அந்த டாக்குமெண்ட் என்கிட்ட இல்லைங்க அப்படின்னு சொல்லி பதில் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், சப்சிக்வெண்டா அந்த டாக்குமெண்ட் வந்தது அப்படின்னு சொன்னால், யார் நோட்டீஸ் டு ப்ரொடியூஸ் டாக்குமெண்ட் கொடுத்தாங்களோ அவங்க பர்மிட் பண்ணாலே தவிர அந்த டாக்குமெண்ட்டை நீங்க கோர்ட்டை திரும்பி கொடுக்க முடியாது. அதே மாதிரி இதற்காக உண்டான காஸ்ட் வந்து கொடுத்துடலாம். இதுவும் இந்த ப்ரொவிஷன்ஸ் இருக்கக்கூடிய காஸ்ட்ஸும் வந்து அதுல வந்து கொடுக்கறதுக்கு கோர்ட்டுக்கும் அதிகாரம் இருக்கு, பார்ட்டியும் வந்து கேட்கலாம். இஃப் இட் இஸ் நோட்டீஸ் டு அட்மிட் ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறது ஸ்கேண்டலுவஸ், அன்னெசரி அப்படின்னு சொன்னாலும் அதை பொறுத்து கோர்ட் வந்து காஸ்ட் கொடுத்து அலோவும் பண்ணலாம், காஸ்ட் கொடுத்து டிஸ்மிஸும் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஆர்டர் 12ஓட வந்து இன்னைக்கு நிறுத்திக்கலாம். அடுத்த ஆர்டர் 13 ப்ரொடக்ஷன், இம்பவுண்டிங் அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். ஆர்டர் 13 ப்ரொடக்ஷன், இம்பவுண்டிங் அப்படின்னா டெபிசிட் ஆஃப் ஸ்டாம்ப் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஆவணத்தை சட்டப்படி நீதிமன்றத்தில் ஒருத்தர் பயன்படுத்தும் போது அதுல இருக்கக்கூடிய டெபிசிட்டை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கக்கூடிய அதுதான் வந்து இம்பவுண்டிங் ஆஃப் டாக்குமெண்ட். இட் ஹாஸ் டு பி கேரிட் அவுட் பை தி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃப் ஈச் டிஸ்ட்ரிக்ட், ஃபார்வர்டிங் தி டாக்குமெண்ட் பை தி கோர்ட் டு தி கன்சர்ன்ட் அத்தாரிட்டிஸ். அந்த ஸ்டாம்ப் டியூட்டி பெனல்ட்டின்னு சொல்லுவாங்க அந்த இம்பவுண்டிங் அப்படிங்கிறத. அது அடுத்தது வந்து ரிட்டர்ன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். நீங்க வந்து எக்ஸிபிட் வந்து மார்க் பண்ணதுக்கு அப்புறமா, கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து எப்போ வந்து ரிட்டர்ன் பண்ணணும், கோர்ட்ல கொடுத்துருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எப்போ ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்றத பத்தி சொல்றது வந்து ஆர்டர் 13. அது வந்து அடுத்தது இதுல வந்து பண்ணிக்குவோம். Yes sir, thank you sir. Last thing sir. சொல்லுங்க. சார் கிளாஸ் சூப்பரா நடந்தீங்க சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு குழந்தைக்கு ஆனா அவனை எப்படி சொல்லி தருவாங்களோ அது மாதிரி எங்களை உட்கார வச்சு ஒவ்வொரு செக்ஷனும் சொல்லி அதுக்கு உதாரணத்தையும் சொல்லி ரொம்ப எளிமையா எங்களுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு சொல்லி கொடுத்தாங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். இதே போல தொடர்ந்து எங்க குரூப்புக்கு வந்து நீங்க பாடம் எடுத்து கொடுக்கணும்னு நாங்க கேட்டுக்கொள்கிறோங்க சார். ஓகே சார்.